மாதா தொலைக்காட்சி அன்புள்ளங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துகளும் வணக்கங்களும். உங்கள் அனைவருக்கும் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். அன்பர்களே, இன்று நம்முடைய சிறப்பு நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்திருப்பவர்களை குறித்து முதலில் நான் உங்களிடம் எடுத்து சொல்லிவிடுகிறேன். நிகழ்ச்சியினுடைய சிறப்பு அழைப்பாளர்களில் இருவரில் ஒருவராக வந்திருப்பவர் திருச்சி மறை மாவட்டத்தை சார்ந்த மான்ஃபோர்ட் சகோதரர்களுடைய அருட் சகோதரர் பெனிட்டோ அவர்கள். உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். அவரோடு இணைந்து இன்று நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய மற்றொரு சிறப்பு அழைப்பாளர் அவர்கள் தமிழக அரசினுடைய வேளாண்மை பொறியியல் துறையினுடைய வேளாண்மை பொறியியலாளராக பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய திருவாளர் செபாஸ்டியன் பிரிட்டோ ராஜ் அவர்களையும் உங்கள் அனைவரின் சார்பாக நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கின்றேன். வணக்கம் சார். வணக்கம் பிரதர். எப்படி இருக்கிறீங்க? ஸோ ரெண்டு பேருக்குமே மாதா தொலைக்காட்சி அன்பர்கள் சார்பாக பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். கண்டிப்பா சார். இன்னைக்கு வந்து பொங்கல் பெருவிழா எல்லாருமே ரொம்ப உற்சாகமா இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழ் பேசக்கூடிய தமிழ் சமூகத்தினர் வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. நமக்கு எவ்வளோ திருவிழாக்கள் இருந்தாலும் அந்த பொங்கல் தமிழர் திருநாள் அப்படின்னு சொல்றப்போ அது ஒரு கூடுதல் ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நாள். இந்த சிறப்பு நாள்ல ஒரு சிறப்பு அழைப்பாளராக மாதா தொலைக்காட்சி அன்பர்களை சந்திக்க வந்திருக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்ககிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்றோம். விவசாயம் இன்னைக்கு அதை பத்தி தான் பேச போறோம் அப்படின்னு நிறைய ப்ரோமோலாம் பார்த்துட்டு விவசாயத்தை பத்தி என்ன சொல்ல போறாங்க, என்னதான் தெரிஞ்சுக்க போறோம்னு சொல்லி அவளா அன்பர்கள் இருப்பாங்க. ஆனா வந்து உட்காந்துருக்கிற ஒரு அருட் சகோதரர் வந்து உட்காந்துருக்கிறாரு. இவருக்கும் விவசாயத்துக்கும் என்னையா சம்பந்தம், என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும். எனக்கும் அந்த கேள்வி இருக்குது. ஸோ அருட் சகோதரராக நீங்க எப்படி அந்த விவசாயத்தின் மீது ஒரு ஈர்ப்பு எப்படி வந்துச்சு? நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் விவசாய குடும்பம் தான். அதை சொல்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமை. அப்பா சின்ன வயசுலேருந்து விவசாயம் பண்ணும்போது வயல்வெளிக்கு கூட்டிகிட்டு போயினாலும் விவசாய வேலைகள் செய்ய வேணான்னு தான் சொல்லுவார். ஆனால் எங்களுக்கு இதுதான் வாழ்க்கைன்னு கற்றுக் கொடுத்துருக்காரு. அப்போ விவசாயத்தில் உள்ள கஷ்ட நஷ்டங்களை பார்த்து வளர்ந்ததுனால நம்மளும் வந்து விவசாயத்தில் ஈடுபடுறவங்கள மதிக்கணும், அதை செய்கிறவங்களுக்கு உற்சாகப்படுத்தணும், அவங்களோட கரம் சேர்த்து நம்மளும் வந்து இணைந்து செஞ்சால் விவசாயிகள் வாழ்க்கை சிறப்படைன்ற எண்ணத்தில் தான் வழக்கறிஞர்கள் தொழில் செஞ்சாலும் எப்பப்போ நேரம் கிடைக்குதோ இல்லை அதோட குறைச்சிக்கிட்டு விவசாயத்தில் முழு ஈடுபாடோடு செயல்பட்டு வர்றேன். அதுக்கு பெரிய உதவியாக இருக்கக்கூடிய பல நல்ல உள்ளங்களில் திருவாளர் பிரிட்டோ ராஜ் அவர்களும் எனக்கு பெரிய உதவியாக இருக்கிறாங்க. அதனால தான் இந்த சிறப்பு நாளில் அவரோட இணைந்து இந்த நிகழ்ச்சியில் ஈடுபடுறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கண்டிப்பாக இப்போ வந்து நம்ம இப்படி சர்ச்சோட ஒரு கனெக்டோட இருக்கக்கூடிய ஒரு ஆட்கள், விவசாயம் அப்படிங்கிறது அது ஒரு செப்பரேட் ஒரு ஃபீல்டு. மோஸ்ட்லி என்னன்னா நம்முடைய அருட் சகோதரர்கள் அருட் தந்தையர்கள் எல்லாருமே என்னன்னா எஜுகேஷன் ஃபீல்டில் இருப்பாங்க, மருத்துவ பணியில் இருக்கிறாங்க. இது முற்றிலும் ஒரு மாறுபட்ட பணி. அப்போ வந்து ஒரு மான்ஃபோர்ட் பிரதர்ஸ் ஒரு காங்கிரிகேஷனுடைய அருட் சகோதரரா எந்த அளவுக்கு திரு அவையோடு இருக்கக்கூடிய இல்லை எந்த அளவுக்கு ஒத்துழைப்புலாம் இருக்குது, இல்லை இதெல்லாம் போகக்கூடாது இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற எதிர்ப்பு சவால்கள் எதுவும் இருக்குதா? எப்படி அதை பார்க்குறீங்க? இல்லை, இது வந்து இந்த மனநிலை இப்போது இல்லை. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாலேனா வந்து விவசாயம் பார்க்குறவங்கெல்லாம் வந்து ஒரு அடிமட்டத்தில் இருக்கிற நினைப்பு இருந்தது. ஆனால் இப்போ விவசாயத்தில் ஈடுபடுறவங்கள வந்து மேலே வந்து பதவியில் உயர் பதவியில் இருக்கக்கூடிய சகோதரர்களாக இருக்கட்டும் இல்லை ஃபாதர்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷம், நீங்கள் நல்லா செய்யுங்க, என்ன உதவினாலும் கேளுங்க, நாங்களும் சப்போர்ட் பண்ணுறோம், எங்களால் தான் செய்ய முடியலை ஆனால் நீங்கள் செய்கிறதா எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குன்னு இப்போ செய்கிறாங்க. திருச்சபை வந்து நம்ம சமூகத்துக்கு, உலகளாவிய சமூகத்துக்கும் இந்திய சமூகத்துக்கும் வந்து பெரிய சேவைன்னு செஞ்சுருக்கிறது வந்து கல்வி பணியும் மருத்துவ பணியும், அது உண்மைதான். ஆனால் விவசாயத்தில் இருந்த மக்களை வந்து நம்மளுடைய திருச்சபையில் அங்கத்தினராக சேர்த்தது மாதிரி அவங்கள வந்து ஊக்குவித்து அவங்களுடைய பணியை முன்னேற்றம் அடைகிறதுக்கு இன்டைரக்டாக நிறைய உதவிகள் பண்ணாலும் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து மனநிலை மாறி இருக்கு. எல்லாருமே வந்து ரொம்ப நல்லது, நல்லா செய்யுங்க, இன்னும் எங்களால் என்னென்ன உதவி செய்ய முடியுமோ சொல்லுங்கள், நாங்கள் செய்கிறதுக்கு தயாராக இருக்கோம்னு எங்கள் சபையிலையும் சொல்கிறாங்க. மற்ற அமைப்புகளில் உள்ள எல்லா தலைவர்களும் நல்லா உற்சாகப்படுத்துகிறாங்க. அது உண்மையிலேயே வரவேற்கக்கூடிய ஒரு மனமாற்றம். கண்டிப்பா பிரதர். நல்ல ஒரு ஒத்துழைப்பும் உற்சாகம் எங்கேருந்து கொடுத்தாலும் நம்ம செய்யக்கூடிய பணியும் இன்னும் சிறப்பாக நம்மளால செய்ய முடியும். சார், அந்த வகையில் வந்து இப்போ விவசாயம் அப்படின்னு சொன்னாலே எல்லாரோடும் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான பார்வை என்ன அப்படின்னா, இது பெரிதளவில் லாபம் தரக்கூடிய ஒரு துறை அல்ல அப்படின்னு ஒரு பார்வை இருக்குது. இன்னொன்று, இன்னைக்கு பள்ளிகளில் இருக்கக்கூடிய குழந்தைகளில் படிக்கிறப்போ உன்னோட எதிர்கால லட்சியம் என்ன அப்படின்னு கேட்டால் எல்லாரும் நான் வந்து ஒரு டாக்டர் ஆகிறேன், இன்ஜினியர் ஆகிறேன்னு சொல்லக்கூடிய வேகம் வந்து நான் ஒரு விவசாயியாக வரப்போறேன் அப்படிங்கிற வேகம் இல்லவே இல்லை அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அந்த வகையில் இந்த ஒரு துறையை நீங்க தேர்ந்தெடுக்க காரணம், இன்னைக்கு எப்படி அதில் நீங்க இருக்கிறீங்க? உண்மையிலே இன்றைய விவசாயம் ரொம்பவும் சங்கடமான ஒரு சூழ்நிலையில இருக்கிறதா தான் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இன்னொரு பக்கத்தில் நம்ம பார்க்கும்போது ஏன் விவசாயம் சரியில்லை, ஏன் விவசாயம் வெற்றி அடையலை, ஒரு தட்பவெட்ப சூழ்நிலையை அடிப்படையாக வச்சதாக இருக்கட்டும், அல்லது நம்மளுடைய தண்ணீர் வசதி, நம்மளுடைய பொருளாதார வசதி,
நம்மளுடைய மண் வளம் இதெல்லாம் ஒரு கணக்கில் வச்சு ஒரு விவசாயம் செய்கிறப்ப என்ன விதமான தவறுகள் நடக்குது அப்படிங்கிறது விவசாயிகளுக்கு புரியலை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தாக இருக்குது. அப்போ இந்த ஒரு எந்த மண்ணுக்கு எந்த காலத்துக்கு என்ன விவசாயத்தை எப்படி செய்தா அதை சரியாக செய்ய முடியும் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறதான் என்னுடைய அடிப்படை புரிதலாக இருந்தது. அப்படி நம்ம ஒருத்தர் நம்மளுக்கு கூட கைப்பிடிச்சு வர்றாங்க அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக எந்த ஒரு தொழிலும் வெற்றி அடையும், அப்படிங்கிறப்ப விவசாயமும் வெற்றி அடையும். நீங்கள் ஒரு இடத்துல இருந்துட்டு உங்களோட தொழிலை உத்து பார்த்துட்டு இருக்கப்ப நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. வெளியிலேருந்து நாங்கள் பார்க்குறப்ப இந்த தவறுகள் நடக்குது, இதை பண்ணிடாதீங்க, அடுத்த காலத்துக்கு இது பண்ணிடாதீங்க, இந்த வெயில் வரப்போகுது, மழை வரப்போகுது, தண்ணி இல்லாமல் போக போகுது, அல்லது பூச்சி தாக்கம் வரப்போகுது, நோய் வரப்போகுதுங்கிறத அப்பப்போ நம்ம உங்களுக்கு முன்னாடி அறிவுறுத்திட்டே இருக்கும்போது அதற்கான தற்காப்பு முறைகளை நீங்கள் முன்கூட்டியே தயார் பண்ணி செய்யும்போது கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியும். அந்த ஒரு காரியத்தினால தான் நான் சொல்கிறேன், உங்களை கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு போக முடியும். அப்படிங்கிறப்ப நீங்கள் வெற்றி அடைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் சொல்கிறதுலேருந்து ஒரு ஆணித்தரமாக ஒரு விஷயம் என்ன தெரியுதுன்னா, விவசாயமும் லாபம் ஈட்டக்கூடிய ஒரு துறை தான் அப்படிங்கிறது. இப்போ விவசாயம் அப்படிங்கிறப்ப இயற்கை விவசாயம் அப்படிங்கிறது இன்னைக்கு பெரிய அளவில் ஒரு பேசு பொருளாக மாறிக்கிட்டு வருது. அதுவும் குறிப்பாக இன்னைக்கு சில செய்தித்தாள்கள்லாம் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா, ஐடி துறையில் பணி செஞ்சுட்டு இருந்தாங்க, அந்த ஐடி துறை பணியை விட்டுட்டு இன்னைக்கு வந்து வேலை செய்யக்கூடிய இடம் விவசாயம், இயற்கை விவசாயத்தில் இருக்கிறாங்க. அதாவது இயற்கை விவசாயம் வேணும். ஏன்? ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னாங்க, எனக்கு தெரிய ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு புற்றுநோய் மருத்துவமனைகள் நம்மளை சுற்றி இல்லை. ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போய் பார்த்தா பசங்க எல்லாருமே அந்த வயதுக்கு ஏற்ற மாதிரி ஒல்லியா, ஏதோ 100ல் ஒரு பையன் குண்டா இருப்பான். இன்னைக்கு அதே மாதிரி ஒரு பெண் பூப்படையணும் அப்படிங்கிறது அந்த முறையான காலத்தில் நடக்கணும். 4வது வந்து பார்த்திங்கன்னா, நோய்களோட எண்ணிக்கை, அந்த காலத்தில் இருந்த நோய்களோட எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக இருந்ததுங்க. நான் சொன்னதை வச்சே உங்களுக்கு புரியும் நம்மளை சுற்றி என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளவு எண்ணிக்கையிலான புற்றுநோய் மருத்துவமனைகள். ஒரு ஸ்கூலுக்கு போய் பார்த்தா ஒரு கிளாஸில் குறைஞ்சபட்சம் 35 பசங்களில் ஒரு 10லேருந்து 15 பேர் 70 கிலோவை ஒட்டி அவ்வளோ பெரிய குண்டாக இருக்காங்க. அவன் சாப்பிட்லனாலும் உடம்பு குண்டாகுது. ஒரு பொண்ணு வந்து 5வது படிக்கிறப்ப பூப்படைகிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை, அது நார்மலாக கூட நடக்கலாம். ஆனால் 12வது படிக்கிற பிள்ளை கூட பூப்படையாமல் இருக்கிறது நார்மலா? இன்னைக்கு இந்த சூழ்நிலையை நம்ம பார்த்துட்ருக்கோம். மகப்பேறப்ப இறக்குற பெண்களோட எண்ணிக்கை தெரிஞ்சு தெரியாமல் எவ்வளோ, இருக்கக்கூடிய நோய்களோட அளவு எவ்வளோ. கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பேரு இல்லாத ஒரு சூழ்நிலையில் பொண்ணும் பையனும் இருக்கிறது, பிள்ளைங்களை பெற்றுக்கிற ஒரு மனநிலை இல்லாமல் இருக்கிறது, உட்காந்த இடத்துல இருந்துட்டு ஒரு வேலை சொல்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் பிள்ளைங்க இருக்கிறது, அப்பா அம்மா போய் சின்ன பிள்ளைங்களுக்கு வேலை செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. இதை ஏன் அப்படின்னு ஆய்வு பண்ணி பார்த்தா இவங்களால எந்திரிச்சு போய் செய்ய முடியல. மனசும் இல்லை, உடம்பும் இல்லை, சுறுசுறுப்பு இல்லை. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, பல்வேறு விதமாக வேதி பொருள்கள் நம்மளுடைய உடம்புல மாட்டு பாலில் ஆரம்பிச்சு தண்ணியில் ஆரம்பிச்சு எல்லா நம்மளுக்குள்ளே வந்துட்டே இருக்கு. இதை மாற்றணும்னா ஒரு பக்கம் ஏன் வந்து இப்போ முதல் கேள்வியில் நீங்கள் கேட்டீங்க ஏன் வெற்றி அடையலை, நிறைய உரங்களை போட்டு பண்ணால் தான் நிறைய உற்பத்தி ஆகும், நிறைய உற்பத்தி ஆனால் தான் விற்பனை பண்ணால் நிறைய லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உரங்களை கொட்ட கொட்ட மண் தன்னுடைய வளத்தை இழக்கிறப்ப அது புரிஞ்சுக்காம ஒருவேளை இதனால தான் நம்ம சரியாக கொடுக்கலையோ அப்படின்ட்டு இன்னும் கொட்டுறது. 2 மூட்டை போடுற இடத்துல 4 மூட்டை போடுறது, அது இன்னும் பலம் இல்லாமல் போகுது. அப்படி ஒரு சூழ்நிலையில் இந்த மண்ணையும் திருப்பி கொண்டு வரணும். நீங்கள் கேட்ட மாதிரி ஒரு சின்ன பசங்களை இந்த இயற்கை விவசாயத்துக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னால, ஏன்னா அப்பா அம்மா பிரித்து கொடுத்துட்டு போயிட்டாங்க, நிலம் இருக்குது, அந்த நிலத்துலேருந்து ஒரு 10 பைசா வருமானம் இல்லை, நம்மளுக்கு செய்யக்கூடிய தொழிலையும் ஒரு சரியான வருமானம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, அந்த நிலத்தை வருமானமாக மாற்றணும் அப்படின்னா அந்த நிலம் ஒரு நல்ல நிலமாக இருக்கணும். அப்படி செய்யணும்னா அதற்கு இயற்கை விவசாயம் தான் அடித்தளம். சார் சொன்ன கருத்தோட என்னுடைய கருத்தை நான் இயற்கை விவசாயம் பற்றி சொல்லணும்னா, 1950லேருந்து 95 வரை செயற்கை விவசாயம் செய்கிற விவசாயிகள் நிறையா இருந்தாங்க. ஏன்னா MS விஸ்வநாதன் போல்
அறிவியல் அறிஞர்கள் வந்து அதைத்தான் ப்ரொமோட் பண்ணாங்க. அதனால் மக்கள் வந்து எல்லாரும் அதிகாரிகள் சொல்கிறாங்க யூரியா அள்ளி போடு, பொட்டாஸ் வாங்கி போடு அப்படின்னு பயன்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் நம்மாழ்வார் ஐயா வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இயற்கை விவசாயத்துக்கு மாறணும், மண்ணை வளப்படுத்தணும், மண்ணுக்கு உசுர் இருக்குது, செடி கொடிகளுக்கும் உசுர் இருக்குது, அப்போ அதனுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிறணும், யூரியா போன்ற உரங்கள் அள்ளி கொட்டுறதை நிறுத்திட்டு எப்போ நம்ம வந்து ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால் எப்படி குப்பையை அள்ளி கொட்டினோமோ, நம்ம காய்கறி வேஸ்ட்டை கொட்டி அதை உரமாக்கணுமோ அதை பயன்படுத்துவோம், அதில் தான் தேவையான சத்துக்கள் பூரா இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் வந்து பல இளைஞர்கள்ட்ட பேசினார். அப்போ 1995 கடந்த ஒரு 30 வருடங்களாக இயற்கை விவசாயம் செய்யக்கூடியவங்க நிறைய பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த மாதிரி செய்யக்கூடியவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறதுக்கும் உற்சாகப்படுத்துறதுக்கும் அதிகாரிகள் இல்லாத குறை இருந்தது. நம்மாழ்வார் ஐயாவுக்கு அப்புறம் அந்த மாதிரி அவங்கள ஒருங்கிணைச்சு கொண்டு போகிறதுக்கு ஒரு நல்ல தலைவன் இல்லாமல் இருந்த நேரத்தில் தான் நம்ம திருச்சபையின் முத்தா இன்னைக்கு வந்து பிரிட்டோராஜ் சார் வந்து ஒரு 19,000 இளைஞர்களை தமிழ்நாடு அளவில் வந்து வழிகாட்டி கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. கண்டிப்பாக சார், நீங்கள் சொன்னது 100க்கு 100 உண்மை பிரதர். ஆக்சுவலாக நம்முடைய நம்மாழ்வார் ஐயா ஒரு முறை பேசும்போது சொல்லியிருந்தாங்க, இன்னைக்கு வந்து இயற்கைக்கு முரணான இந்த விவசாய முறைகள், இயற்கைக்கு முரணான வாழ்வியல் முறைகள் வாழ தொடங்கிட்டதுனால இனி ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு பிறகு தமிழகத்தில் வந்து பருவமழை என்பது இருக்காது, இனி வரக்கூடிய எல்லாமே புயல் மழை தான் அப்படின்னு ஒரு தடவை சொல்லிட்டு போயிருந்தது. இப்போ நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்த்தா அதுதான் உண்மையாகவே தெரிகிறது. வரக்கூடிய ஆண்டிற்கு ஒரு புயல் மழை என்ன ஆயிருதுன்னா வந்துருச்சு. இனி இப்போ கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் அந்த பெருமழை வெள்ளம் போல இனி அடிக்கடி நிகழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தான் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அந்த வகையில் நீங்க சொன்ன மாதிரி இயற்கை விவசாயம் அப்படிங்கிறது நமக்கு மண்ணை மீட்டு தருவதற்கோ நம்முடைய வாழ்வியல் முறையை மீட்டு தருவதற்கோ மட்டும் இல்லை, இன்னைக்கு நம்முடைய சுற்றுச்சூழல் அமைப்பையும் மொத்தமாக ரீசைக்கிள் பண்ணி அகைன் திரும்ப நம்ம பழைய நிலைக்கு வருவதற்கு அது மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்கும். இப்போ இதுல வந்து இன்னைக்கு பிரதர் அவங்க சொன்ன மாதிரி 1995க்கு பிறகு இப்போ ஒரு 30 ஆண்டுகள் நிறைய பேர் உள்ள வராங்க. ஆனால் இன்னும் சில இடங்கள் என்னன்னா கிளஸ்டர் மாதிரி அங்கங்கே சில பேருக்கு தொடங்குறாங்க. அதை எப்படி முறையாக வழிநடத்தப்பட வேண்டும், யாரை அணுகணும் அப்படிங்கிற பெரிய விஷயங்கள் வந்து அவங்களுக்கான அந்த புரிதல் அப்படிங்கிறது இல்லை. இப்போ நம்முடைய தமிழக அரசினுடைய அந்த வேளாண்மை பொறியியலாளரும் இங்கே பணி செஞ்சுட்டு இருக்கிறப்போ இப்போ இவங்களுக்கு எப்படி அந்த ஆலோசனைகள் கொடுப்பதற்கு என்னென்ன திட்டங்கள் நம்முடைய அரசு வச்சிருக்குது? இல்லை, பொதுவாக அரசாங்கத்தில் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா PKVY அப்படின்னு சொல்லக்கூடிய பாரம்பரிய விவசாயத்தை கொண்டு செல்லக்கூடிய ஒரு திட்டம் இருக்குங்க. அந்த திட்டத்தின் மூலமாகவும் நம்மளோட தமிழ்நாட்டோட வேளாண்மை மற்றும் தோட்டக்கலைத்துறையின் மூலமாக மக்களுக்கு பெரிய அளவில் இயற்கை இடுபொருள்களை கொடுக்கறதும், அதே மாதிரி உயிர் உரங்கள், முக்கியமாக உயிர் உரங்களை அந்தந்த ஒன்றியங்கள் வழியாக அனைத்து கிராமங்களுக்கும் கொடுக்கறதையும் அவங்க ஒரு திட்டமாக வச்சுருக்காங்க. இதுதான் அடிப்படையானது. இதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான பயிற்சிகள், மண்புழு வளர்ப்புலேருந்து ஆரம்பித்து மண்புழு வளர்ப்பு, தேனீ வளர்ப்பு, இயற்கை உரங்களை எப்படி தயாரிக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயங்கள், அடுத்து வந்து தொகுப்பு நில செயல்பாடுகள் அப்படிங்கிற விதமாக ஒருங்கிணைச்சு கொண்டு போகிறது மட்டும் இல்லாமல் விளைந்த பொருள்களுக்கு அங்கக சான்று கொடுக்கறது, அந்த சான்ற அடிப்படையில் வெளிநாடுகள் மற்றும் இங்கேயே கூட பெரிய நிறுவனங்களுக்கு நம்மளுடைய பொருள்களை மொத்தமாக விற்பனை பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கட்டமைப்போட இந்த செயல்பாடுகள் நடந்துட்டுருக்குங்க. கண்டிப்பாக சார். இப்போ வந்து இயற்கை விவசாயம் அப்படின்னு சொல்கிறப்ப கண்டிப்பாக அந்த உர தயாரிப்பு, இப்போ மண்புழு உரம் தயாரித்தல் இப்படிலாம் இருக்குது. இப்போ இந்த இதுக்கான திட்டமிடல் ஆலோசனைகள் கொடுக்குறீங்க. இப்போ ஒரு 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 சாமானிய மனிதன் பார்வையில் எனக்கு என்ன கேள்வி வருது அப்படின்னா, இப்போ நீங்கள் எனக்கு ஐடியா கொடுக்குறீங்க, நான் வந்து மண்புழு உரம் அதை தயார் செய்வதற்கான அதுக்கான என்னென்ன இடம் வேணும், அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் எல்லாமே நான் செய்கிறேன். இப்போ இதை நான் எங்கே கொண்டு போய் நான் விற்று இதை நான் இப்போ எல்லாருமே என்னன்னா நமக்கு பணத்தை நோக்கி அப்படி ஒரு விஷயம் எனக்கு என்ன சேலரி கிடைக்கும், எனக்கு இதனால் என்ன வருமானம் கிடைக்கும் அப்படிங்கிறதான் அடிப்படையான ஒரு கேள்வியாக இருக்குது. அப்போ அந்த வகையில் நான் இந்த இயற்கை உரம் தயாரித்தல் பணியை நான் வந்து தேர்ந்தெடுக்கிறேன், நான் செய்ய போகிறேன் அப்படின்னு நிறைய இளைஞர்கள் இப்போ முன் வராங்க. அப்படின்னா இப்போ அவர்கள் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த உரத்தை அவர்கள் எப்படி அவங்க கொண்டு போய் அதை வருமானமாக அதை எப்படி அவங்களால மாற்ற முடியும், அதுக்கு என்னென்ன? இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து 2 விதமான விஷயம். ஒன்று வந்து உரம் தயாரிப்பில் எப்படி உரத்தை எப்படி தயார் பண்ணணும், அந்த உரத்தை எப்படி விற்பனை செய்யணும், இது ஒரு வகை. அடுத்து வந்து இந்த இயற்கை உரத்தை நிலத்தில் போடுறதுனால என்ன விதமான நமக்கு நன்மைகள் இருக்குது அப்படின்னு 2 கூறாக பார்க்கலாம். இப்போ இயற்கை விவசாய ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேங்க. தூத்துக்குடியில் ஒரு நண்பர் இருக்கார். அவர் விளையாட்டாக தான் என்னுடைய வீடியோவை பார்த்துட்டு
யூடியூப்பில் இருக்க என்னோடய வீடியோ பார்த்துட்டு அவர் என்ன செஞ்சாருன்னா, நான் மீன் அமிலம் தயாரிக்கிறேங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அவர் கடலுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால மீன் நிறையா கிடைக்கும். மீன் பக்கத்தில் நாட்டு சர்க்கரை கிடைக்கிது உடன்குடியில், நான் எடுத்து போட்டு மீன் அமிலம் தயாரிக்கிறேன்னாரு. கண்டிப்பாக செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவரை உற்சாகப்படுத்தணும். அவர் செய்ய ஆரம்பித்தார். அதில் ஒரு சின்ன சின்ன தடங்கல்கள் இருந்தது, சரி பண்ணார். அதுக்கப்புறம் அந்த ஊரில் இருக்கக்கூடிய 2-3 பெண் சுய உதவி குழுக்கள் இதை செய்யணுன்ட்டு வந்தாங்க. அவங்களுக்கு சொல்லி கொடுத்தோடனே அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுட்டு ஒரு சின்னதாக செஞ்சு பார்த்தாங்க. நம்பிக்கை கிடைச்ச உடனே பெருசாக செஞ்சாங்க. இப்போ இந்த பொருள்களை மொத்தமாக விற்கணும் அப்படிங்கிறப்ப எங்கே தேவை இருக்குது? இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 3ல் 2 மடங்கு விவசாயிகள் சிறு விவசாயிகளாக இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய பொருள்களோட அளவு மிகவும் குறைவு. அதே நேரத்தில் பெரும் விவசாயிகள் எங்கே இருக்காங்க? மலைப்பகுதிகளில், ஏலத்தோட்டங்களில், காஃபி தோட்டங்களில், டீ தோட்டங்களில் ஆரம்பித்து மலையடி வாரத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய தோப்புகளை கண்காணித்து அவங்க தங்களோட பொருளை மொத்தமாக விற்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அவங்களுடைய விற்பனை ஒரு பக்கம் சூடு பிடிக்குது. இருந்தாலும் பற்றலை. மண்ணோட தேவை 100 அப்படின்னா இவங்க இப்போ எல்லாரோட உற்பத்தியோட மொத்த அளவே 10. 90% தேவை இருக்குங்க. அந்த அளவு நம்ம உற்பத்தி பண்ண முடியும் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள், உள்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகள் தங்களோட கையில் மாடுகள் வந்து நாட்டு மாடாக இருக்கட்டும் அல்லது கலப்பின மாடாக இருக்கட்டும், ரெண்டும் வச்சுருக்காங்க. பக்கத்தில் கோழி பண்ணைகள் இருக்குது. இதிலிருந்து கிடைக்கக்கூடிய உரங்களை தங்களோட நிலத்துக்கே உபயோகப்படுத்துறதும், அதில் இருக்கக்கூடிய கூடுதல் பொருள்களை, உதாரணத்துக்கு பஞ்சகாவியா மாதிரியான பொருள்களை நாட்டு மாடுலேருந்து தயார் பண்ணுறதும், கனஜீவாமிர்தம், ஜீவாமிர்தம், அமுத கரைசல் போன்ற பொருள்களை கலப்பின மாடுகள்லேருந்து தயார் பண்ணுறதும் அவங்க அதை செய்து பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன விவசாயிகளுக்கு அவங்க கொடுக்கறதுனால கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு சின்ன வருமானம் இருக்குங்க. அடுத்து 3வது முக்கியமான விஷயம், இந்த இயற்கை பொருள்களை பயன்படுத்துகிறப்ப உங்களோட உற்பத்தி செலவு அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், நேரடியான உற்பத்தி செலவு அப்படிங்கிறது இப்போ நெல்லுக்கு நீங்கள் உரக்கடையில் போய் உரம் வாங்குறதோட அளவு 15,000 ரூபாய் அப்படின்னு வச்சுக்கிட்டா, இயற்கை விவசாய பொருள்களை பொறுத்தளவில் 4,500 ரூபாயிலேருந்து 5,000 ரூபாயில் நீங்கள் உங்களோட மொத்த 135 நாள் பயிரையே நீங்கள் முடிச்சிட முடியும். சார் சொல்கிற அந்த இயற்கை விவசாய பொருட்கள், நம்ம எல்லாருக்கும் சாணி தெரியும், மாட்டுச்சாணம். ஆனால் அதை கொண்டு என்னென்ன செய்ய முடியுன்றதை இப்போ சார் சொன்னாங்க. பஞ்சகாவியா, தசகாவியா, அமிர்த கரைசல், ஜீவாமிர்த கரைசல், இந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்து ரொம்ப மெனக்கடணுன்ற அவசியமே இல்லை. சும்மா அதனுடைய தொழில்நுட்பம், இந்த நாளில் இதை செய்யணும், இப்படி கலக்கி விடணும்னு ஒரு பேசிக் நாலேஜ் இல்லை தெரிஞ்சுக்கிட்டோம்னா யாருமே செய்யலாம். நம்ம வந்து மாட்டு சாணத்தை தொடுறது தவறுன்னு நினச்ச நிலைமை மாதிரி இன்றைக்கி இயற்கை விவசாயத்தில் அதுதான் ரொம்ப முக்கியமான பொருளாக மாறி இருக்குது. அதே மாதிரி ஆட்டு புழுக்கையாக இருந்தாலும் அதுவும் வந்து இன்றைக்கி வந்து நல்ல நல்ல சத்துள்ள ஒரு உரம்னு இன்றைக்கி வந்து அறிவியல் அறிஞர்கள் சொல்லும்போது அதையும் பயன்படுத்துறதுல சிரமமாகவே இல்லை. அப்போ அதுகளை கொண்டு நம்ம தயாரிக்கிற பொருட்கள், அதே மாதிரி மீன் வேஸ்ட்டு, மீன் அமிலம்னு சார் சொன்னாங்க. மீன் அமிலம்ன்றது வந்து இப்போ 1 கிலோ வேஸ்ட் எடுத்தோம்னா 1 கிலோ நாட்டு சக்கரை சேர்த்து அதை வந்து நம்ம கலந்துட்டு மூடி வச்சுட்டு 41 நாள் சென்று எடுத்தோம்னா தேன் மாதிரி அந்த வாடையே வராது. அவ்வளோ நல்லா இருக்கும். அதை எடுத்துகிட்டு போய் செடிக்கு கொடுக்கும்போது செடியில் வந்து அவ்வளோ மாற்றம், ஒரு 5 நாள்லேயே நல்ல வித்தியாசம் தெரியும். அதை தண்ணியில் ஊற்றி விட்டோம்னா, தெளித்தோம்னா 2வது நாள்லேயே மாற்றம் தெரியும். அப்போ இந்த மாதிரி இயற்கையான பொருட்களை கொண்டு தேவையான சத்துக்களை உண்டு பண்ணி செடிகளுக்கு கொடுத்து மண்ணை வந்து வளப்படுத்தி செடிகளையும் ஊக்கப்படுத்துறத வந்து இயற்கை விவசாயம்னா இன்றைக்கி வந்து செய்கிறவங்க கட்டாயம் வந்து இதில் வந்து பலன் அடைஞ்சிருக்கிறாங்க. அதுக்கு நானும் வந்து ஒரு எடுத்துக்காட்டுன்னு நான் சொல்கிறதுல பெருமைப்படுறேன். மஞ்சள் வளர்க்கும் போது மீன் அமிலம் சாருடைய வீடியோஸ் பார்த்து, அவருடைய செய்திகளை பார்த்து, அவர் சொல்கிற முறைகளெல்லாம் கையாண்டு மீன் அமிலத்தோட மீன் கரைசல்னு இன்னொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டதுனால அது 41 நாள் காத்திருந்து மீன் அமிலமாக பயன்படுத்துறது போல 20 நாள்லேயே மீன் வேஸ்ட்டோட நாட்டு சர்க்கரையோட பப்பாளி பழமோ இல்லை வந்து அழுகி போன வாழைப்பழத்தையோ சேர்த்து அதில் இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம் வேலை செய்கிறதுனால அது வந்து செடிகளுக்கு ஊட்டச்சத்தாக மாறுதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சதுனால மஞ்சளில் நல்ல மகசூல் எனக்கு கிடச்சிது. உண்மையில் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை சொல்லி கொடுக்குறதுக்கு ஆளுங்க இருக்கிறாங்க. அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா
இயற்கை விவசாயத்தில் உண்மையிலே வெற்றி பெற முடியும்ன்றதான் என்னுடைய கருத்து. அது கண்டிப்பா பிரதர். நீங்க 2 பேரும் சொல்றப்ப என்னன்னா, நமக்கு கியூபா நாட்டை சொல்றப்ப சொல்லுவாங்க உலகின் சர்க்கரை கிண்ணம் அப்படிம்பாங்க. உலகத்துக்கே அங்க இருந்தா சர்க்கரை என்ன அப்படின்னு நிறைய நாடுகளில் ஏற்றுமதி செய்யப்பட அளவுக்கு தன்னிறைவு அடைந்து அதற்கு மேல இருக்கக்கூடியதை வெளியே கொடுக்குறாங்க. அதுபோல ஐநா சபை நிர்ணயித்திருக்கக்கூடிய ஒரு சராசரி மனிதனுடைய ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஒரு நாளைக்கு 400 - 480 கிராம் காய்கறி அவனுடைய உணவுல இருக்கணும் அப்படின்னா அவங்க அதையும் தன்னிறைவு அடைந்து அதுக்கு மேல என்ன பண்றாங்கன்னா வச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் சொல்ல பார்க்கும்போது நீங்க சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை அவங்க முன்னதே கையில எடுத்துட்டதுனால தான் அவங்கவுங்களுக்கான காய்கறிகளை அவர்களே உற்பத்தி செய்து கொள்வது, அது வேற எங்கேயும் போய் வாங்கணுங்கிற தேவையில்லை, இயற்கையாகவே செய்யறப்போ இன்னைக்கு அந்த நாடு உலகத்திற்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறதாக நீங்க சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு தெரியும். அப்ப நம்மளும் இன்னைக்கு இதை ஃபாலோ பண்ணனா இன்னும் ஒரு 5-10 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம இதை சொல்லக்கூடிய இந்த விஷயத்த இந்தியாவும் ஒரு தன்னிறைவு பெற்ற ஒரு நாடாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இப்போ இந்த வகையில எனக்கு அடுத்ததா என்ன ஒரு சின்ன ஐயம் அப்படின்னா, இப்போ கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய ஆட்சி காலத்துல தான் உழவர் சந்தை அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க. ஏன்னா விவசாயிகளுக்கும் அந்த விற்பனையாளர்கள் இடையில இடைத்தரகர்கள் யாரும் இருக்கக்கூடாது, அவங்க உற்பத்தி பண்ணக்கூடிய பொருளை அவங்களே கொண்டு வந்து விற்பதற்கான ஒரு கூடமாக அமைச்சாங்க. அது நல்ல சிறப்பாகவே அது செயல்பட்டு போயிட்டு இருந்துச்சு. இப்போ இயற்கை விவசாயம் அப்படின்னு சொல்றப்போ இன்னைக்கு நிறைய இடங்கள்ல அந்த ஆர்கானிக் ஃபுட் விற்கக்கூடிய அந்த ஷாப்பிங் சென்டர்ஸ் வந்து நிறைய வருது. அதுவும் ஆல்மோஸ்ட் எப்படின்னா ஒரு சூப்பர் மார்க்கெட் ரேஞ்சுக்கே என்ன அப்படின்னா அதனுடைய அந்த காட்சியப்படுத்தக்கூடிய விஷயங்களும் இருக்குது. இப்போ இதுல என்னுடைய ஒரு தனிப்பட்ட கேள்வி என்னன்னா, அப்ப இதுக்கு இடையில ஒரு இடைத்தரகர்கள் இவ்வளோ ஷோகேஸ் பண்ணணும் அப்படின்னா நிச்சயமா அதுல ஒரு ஐடியாஸ் தான் இருக்கும். அப்ப இதுல இந்த இடைத்தரகர்கள் இதுல இந்த மாதிரியான சிக்கல்கள் எதுவும் இருக்குமா, அதை இருந்தால் எப்படி அதை சரி செய்வது? அந்த மாதிரி கண்டிப்பா அது இல்லாமலாம் இருக்க முடியாதுங்க. கண்டிப்பா இடைத்தரகர்கள் இருக்க தான் முடியும். ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, ஒரு இடத்துல ஒரு பொருளை அவருக்கு தெரிந்த வேலை, விவசாயிக்கு தெரிந்த வேலை வந்து உற்பத்தி பண்றது. ஆனா அவருக்கு விற்கிற டெக்னிக் தெரியாது. அதே நேரத்தில் இன்னொரு இடத்துல ஒருத்தர் பயிரில் பணத்தோடு உக்காந்துருக்காரு, எனக்கு ஏதாவது இந்த பொருள் வேணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு உக்காந்துருக்காரு. இந்த பொருள் அவருக்கு கிடைக்கல, அப்போ யாராவது ஒருத்தர் எடுத்து கொடுக்கணும். இதுதான் இந்த இடத்துல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இடைத்தரகர்கள் வேணும். ஆனால் இந்த இடத்துல என்ன தெரிஞ்சுக்கணும்னா, முடிந்த அளவுக்கு இடைத்தரகர்கள் இல்லாமல் நம்மளோட பொருளை அந்தந்த கிராமத்தில் இருக்க அந்தந்த மக்களுக்கே நம்ம கொடுக்கணுங்கிற எண்ணத்தை நம்ம விதைக்கணும். எல்லாருக்கும் தேவை இருக்குது, எங்கே கிடைக்கும்னு தெரியல. ஒவ்வொரு நகரத்துலையும் இப்போ வந்து இயற்கை விவசாய சந்தைகள் வந்துருச்சு. நீங்கள் கேட்டதுக்காக சொல்கிறேங்க, உழவர் சந்தையில் 2-3 கடைகள் இயற்கை விவசாய கடைகளாக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. ரெண்டாவது விஷயம் வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் வாரத்தில் 2 அல்லது 3 நாட்கள் விவசாயிகள் ஒன்றிணைஞ்சு அவங்களே இயற்கை விவசாய சந்தைன்னு கொடுக்குறாங்க. அது எல்லா வாட்ஸ்அப் தளங்கள்லையும் எங்கெங்கே நடக்குது அப்படிங்கிற ஊர் வாரியாக இருக்குங்க. அந்த பொருட்களை வாங்குறதுக்குன்னே இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேரளாலேருந்து நிறைய வியாபாரிகள் உள்ளே வந்து மொத்தமாக எடுத்துகிட்டு போகிறது. இந்த இடத்துல என்ன தெரியலைன்னா, யாரெல்லாம் இயற்கை விவசாயம் பண்ணுறாங்கங்கிற விஷயம் மொத்த வியாபாரிகளுக்கு தெரியல. தெரிஞ்சால் அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்போ இப்போ தான் நம்ம என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க, இந்த இயற்கை விவசாயிகள் எல்லாம் கூட்டமைப்பாக சேர்ந்து இன்னைக்கு ஜனவரி 15ஆம் தேதி இன்னைக்கு எல்லார் கையிலையும் என்ன பொருள் இருக்குது, மொத்தமாக எவ்வளோ பொருள் இருக்கும், எங்கே விற்பனை பண்ணலாம், அந்த திட்டமிடல் உங்களுக்கு தேவைன்னா அதை எங்கள்கிட்ட சொல்லுங்கள், எங்கே விற்கலாங்கிற நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் பேசிக்கங்க. உங்களுக்கு அந்த விலை கட்டுப்படியாச்சா கொடுங்க, அல்லது கொடுக்க முடியல, இல்லைங்க அவ்வளோ தூரம் போக முடியாது, அல்லது அப்படி பேக் பண்ணி எங்களால் கொடுக்க முடியாது, நாங்கள் உள்ளூர் சந்தையில் விற்றுக்குறோம், சந்தோஷம். ஒரு நெல் விவசாயம் பண்ணுறோமா, அரிசியாக மாற்றுறோமா? அன்னைக்கு மாண்புமிகு வேளாண் துறை அமைச்சர் கூட ஒரு கேள்வியை கேட்டாங்க. எல்லா கடைகள்லையும் பல்கலைக்கழக ரகங்கள், வேற ரகங்கள் எல்லாமே மூட்டை போட்டு வச்சுருக்கீங்க. பாரம்பரிய ரகம்னு நீங்கள் இயற்கை விவசாயத்தில் வச்சது எங்கேயாவது 1 கிலோ பாக்கெட்டுன்னு இருக்குதா அப்படின்னு ஒரு நல்ல கேள்வி கேட்டாங்க. உண்மையிலே யோசிச்சு பார்த்தா அதான் இல்லைங்க. இப்போ பெட்டி கடையில் போனால் மாப்பிள்ளை சம்பா அரிசி வேணும்ல, கருப்பு கவுனி வேணும்ல, பூங்கார் அரிசி வேணும்ல, இருந்தால் வாங்குவாங்க. ஆனால் இல்லைல்ல, அதை தான் நம்ம செய்யணும். இதெல்லாம் தான் இன்னைக்கு இருக்க இளைஞர்களுக்கு முன்னாடி இருக்க வாய்ப்பு. பாக்கெட் போடுறோம், வைக்கிறோம். அரை கிலோ வைக்கலாங்க, அரை கிலோவாக வைக்கலாம். சாப்பிட்டு பார்த்துட்டாங்கன்னா அதற்கப்புறம் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும், அதுக்கப்புறம் அது பெருகும். இது மாதிரி நம்ம கொண்டு போகலாம். சந்தை வந்து நம்ம உருவாக்குறது தான், வாய்ப்பு இருக்குங்க. இன்னும் சொல்லப்போனால் வெளிநாடுகள்லேருந்து மொத்தமாக கேட்கக்கூடிய நிலைமைகள் இப்போ வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் சொல்லக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம், நம்மளுடைய பசங்க நிறையா பேர் வெளிநாடுகளுக்கு போயிருக்காங்க. இங்கே இருந்து வெளிநாட்டில் யாருக்கு விற்கிறதுன்னு தெரியாது. அப்போ இவங்க சும்மா இருக்கிற நேரங்களில் நம்ம விவசாயிகள் மேலே
ஒரு பரிதாபப்பட்டு அவங்க என்ன செய்யலாம், இந்த கடை மொத்தமாக தேவைப்படுது அப்படிங்கிற விலாசத்தை ஃபோன் நம்பரோட நமக்கு கொடுத்தாங்கன்னா இங்கே இருக்கிற பொருளை சர்டிஃபை பண்ண சான்றளிக்கப்பட்ட இந்த இயற்கை பொருள்களை அங்கே ஏற்றுமதி பண்ண ஒரு வாய்ப்பாக இருக்கும். அப்படா அப்படிங்கிற தொழில்நுட்ப விற்பனை நிறுவனம் மூலமாக நம்மளுடைய தமிழ்நாட்டோட வேளாண் விற்பனை நிறுவனம் துறை மூலமாக இந்த மாதிரி பொருள்களை எளிமையாக தனிநபர்கள் கூட ஏற்றுமதி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. கண்டிப்பாக பண்ண முடியும். இது சம்பந்தமாக நம்மாழ்வார் ஐயா சொன்ன கருத்தை நான் திரும்பி எல்லார்ட்டையும் சொல்ல விரும்புகிறேன். நம்ம வந்து சாப்பிட்ற சாப்பாடு நம்மளை சுற்றி 15 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிற விளையிற பொருட்களாக இருந்தால் நம்ம உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. ஐயா எங்கள் தோட்டத்தில் வந்து 4 மரக்கன்றுகளை நட்டுட்டு இந்த தோட்டத்துக்கு நான் அடிக்கடி வருவேன்னு சொன்னவர் வரலைன்ற வருத்தம் இருந்தாலும் இன்றைக்கி அந்த மரங்கள் நல்லா வளர்ந்துருக்கு. எங்கள் சாமியார் பண்ணைன்ற ஒரு அமைப்பு, ஒரு தோட்டம் இன்றைக்கி வந்து எங்கள் தோட்டத்தை சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து கருங்குருவை அரிசியை வந்து எல்லாட்டையும் இப்போ பிரபலமாகி மக்கள் லோக்கல் எல்லா மக்களும் வந்து எங்கள்கிட்ட வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. மஞ்சள் தூள் எங்கள்கிட்ட விளைஞ்சதை வந்து வாங்கிட்டு போகிறாங்க. ஊரில் பக்கத்தில் மளிகை கடைகளில் போய் கேட்கும்போது எங்கேயாவது இயற்கை பொருட்கள் கிடைக்குன்னா சாமியார் தோட்டத்தில் இருக்கும் போய் கேளுங்கன்னு சொல்கிற அளவுக்கு மக்கள்கிட்ட இப்போ வந்திருக்கு. அப்போ நம்ம முயற்சி செஞ்சோம்னா, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய மக்களை நம்ம தொடர்பு கொண்டோம்னா, அவங்கள்ட்ட இந்த மாதிரி பொருட்கள் இருக்குன்ற கருத்துக்களை வந்து தொடர்ந்து சொல்லி வந்தோம்னா கட்டாயம் மக்கள் மாறுவாங்க. அப்போ சார் சொன்னது மாதிரி பாக்கெட் பண்ணி விற்கிறது உண்மையிலே நல்ல வருமானம் வரக்கூடிய ஒரு தொழிலாக இருந்தாலும் நம்ம ஊரில் நம்மளை சுற்றி இருக்கிற மக்கள்கிட்ட வந்து இதை வந்து அறிமுகப்படுத்தணும், பிரபலப்படுத்தணும். இந்த நாட்டு அரசியெல்லாம் வந்து உடம்புக்கு நல்லதுன்ற விஷயங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சாலும் கிடைக்காதுன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அதை வந்து அறிமுகப்படுத்தி நம்ம மக்களும் நல்லா சுகாதாரமான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு நம்ம கட்டாயம் எடுத்துக்காட்டான அமைப்பாக இருக்கணுன்றதான் என்னுடைய வேண்டுகோளாக வைக்கிறேன். கண்டிப்பாக பிரதர். சார் அவர்கள் சொன்ன மாதிரி இந்த கருப்பு கவினி அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய வரலாற்று பின்னணியாக இருக்குது. ஏன்னா அரசர்களுக்கான உணவு எளிய மக்களுக்கு அது கிடையாதுன்னு சொல்லி மறுக்கப்பட்ட ஒரு காலம் வரலாறுல இருக்குது. இன்னைக்கு வந்து அதை குறித்த ஒரு புரிதல் கிடைச்சிருக்குது. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி அதை எங்கே போய் பெற்றுக்கொள்வது அப்படின்னு ஒரு கேள்வி. சரி, போய் எல்லா கடையிலையும் கிடைக்குதான்னு கேட்டால் அதுவும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இல்லை. இப்போ நீங்கள் சொல்கிறப்ப சொன்னீங்க எங்ககிட்ட நீங்கள் அதை கான்டாக்ட் பண்ணுங்க, நீங்கள் நிறைய உற்பத்தி பண்ணி வச்சிருக்கீங்க, எங்கே விற்கணும்னு தெரியலன்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி. இப்போ வந்து நான் ஒரு இயற்கை விவசாயம் பண்ணுறேன், நான் இதே போல வெங்காயமோ இல்லை தக்காளியோ உற்பத்தி செய்து நான் என்ன பண்ணியிருக்கேன், உற்பத்தி செய்து நான் வச்சிருக்கேன், எனக்கு கொண்டு வைக்கணும். இப்போ உங்களை நான் தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா இன்னைக்கு ஏராளமான நண்பர்கள் நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அது அவங்களுக்கோ இல்லை அவர்கள் தொடர்புடைய பிறருக்கோ வந்து இது கண்டிப்பாக ஒரு பயனுள்ளதாக இருக்கலாம். நான் இப்போ இணையதளத்தின் வாயிலாகவா இல்லை எப்படி நான் உங்களை வந்து அரசை நான் தொடர்பு கொள்ள முடியும், அதுக்கு என்னென்ன வழிவகைகள் இருக்குது? இல்லை, நான் சொன்னது என்னோட தனி நபராக தான் நான் சொல்கிறேங்க. மற்றபடி அரசு அப்படிங்கிற அளவில் நான் சொல்லலை. சரிங்களா? என்னை பொறுத்தவரை நான் என்ன செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னால், நீர் மேலாண்மையும் பண்ணை மேம்பாடும் அப்படிங்கிற ஒரு டெலிகிராம் தளம் இருக்குங்க. டெலிகிராம் அப்படிங்கிறது ஒரு ஆப். ப்ளே ஸ்டோர் போனீங்கன்னா டெலிகிராம் அப்படிங்கிற ஆப் இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் மாதிரி அதை தட்டினீங்கன்னா ஓப்பன் ஆகும். மேலே என்னோட நம்பர், என்னோட தொலைபேசி எண் வந்து 99 444 50 552. திருப்பியும் சொல்கிறேங்க, 99 444 50 552. என்னோட பேர் பிரிட்டோராஜ். முழு பேர் வந்து செபாஸ்டியன் பிரிட்டோராஜ். பொதுவாக எல்லாருக்கும் பிரிட்டோராஜ்னு தெரியும். நீங்கள் அப்படி போட்டிங்கனாலே மேலே என் பேர் வரும். கீழே என்னை சேர்த்து கொள்ளவும் ஆட் அப்படின்னு போட்டு கொடுத்தீங்கனாலே நான் சேர்த்துக்குவேன் அந்த குழுவில். எங்கள்கிட்ட வந்து மொத்தம் 11 குழு இருக்குங்க. நீர் மேலாண்மை குழு, தென்னைக்கான குழு, அதுக்கப்புறம் பூக்கள், காய்கள், புதிய முயற்சிகள் பண்ணுறவங்க, அதுக்கப்புறம் பெண்களுக்கான தனி சிறப்பு குழு, மலர் சாகுபடிக்கான குழு, பழங்களுக்கான குழு, இப்படி தனித்தனி குழுக்கள் வச்சுருக்கவங்க. மொத்தம் 32,000 விவசாயிகள் நம்மளோட தினசரி தொடர்பில் இருக்காங்க. என்ன சந்தேகம் வேணாலும் கேட்கலாம். இது இல்லாமல் உழவர் சந்தைன்னு ஒரு குரூப் வச்சுருக்கோம். அந்த உழவர் சந்தை குரூப்பில் நீங்கள் என்ட்ரி பண்ணலாம், எங்கள்கிட்ட இந்தந்த பொருள் இருக்குன்னு. கண்டிப்பாக அதில் நிறைய வாங்குகிற வியாபாரிகளும் உள்ளே இருக்காங்க. நீங்கள் அதில் உள்ள உங்களோட செய்திகளை கொடுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த மாதிரி பல வியாபாரிகளோட நம்பர் வேணும் அப்படின்னு கேட்டிங்கனாலும், கோயம்பேட்டில் இருக்கிறவங்க, ஒட்டஞ்சத்திரத்தில் இருக்கிறவங்க, வெளி மாநிலங்களில் இருக்கிறவங்க எல்லாரோட நம்பர் நாங்கள் கொடுக்குறோம். நீங்கள் பேசிக்கலாம். நாங்கள் வந்து தகவல் கொடுக்குற ஒரு நிறுவனம்.
நபர் அப்படின்னு வச்சுக்கோங்க. என்னை பொறுத்தவரை நான் தகவல் கொடுக்குற நபர், அது நான் உங்களுக்கு கொடுப்பேங்க, தாராளமாக செஞ்சுக்கலாம். இது இல்லாமல் இரண்டாவது எங்களுடைய பணி என்ன அப்படின்னா, ஒரு விவசாயி புதுசாக ஒரு விவசாயம் பண்ணணும்னு வர்றாரு, அது இயற்கை விவசாயமோ எந்த விவசாயமோ பண்ணணும்னு வந்தால் முதல்ல ஆரம்பத்திலிருந்து அந்த நிலம் சார்ந்து என்னென்ன பயிர்கள் போடலாம், உங்கள் மண்ணோட வளம் என்ன, தண்ணீரோட வளம் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு பயிர் பண்ணணும். இப்போ கடலை சாகுபடி அப்படின்னா கடலை சாகுபடிக்கான ஒரு உத்தேச அட்டவணை, அது மொத்த வாழ்நாளுக்கு ஏற்ற மாதிரியான அட்டவணை கொடுத்து இந்தந்த நாளில் இதை கீழே தரையில் கொடுங்க, பாசனத்தோடு கொடுங்க, இதெல்லாம் தெளித்து கொடுங்க, இந்த நேரத்தில் பூச்சி வரும் அதுக்கு இதை கொடுங்க அப்படிங்கிற ஒரு உத்தேச அட்டவணை நாங்கள் கொடுத்துருக்கோம். அப்போ நீங்கள் அதை கையில் ஒரு அடிப்படையாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதாவது நிச்சயமாக நீங்கள் 80% போயிடுவீங்க. அதுக்கு மேலே உங்களுடைய பண வசதி, உங்களோட ஊரில் இருக்க மக்கள் வர்றவங்க அல்லது வேலையாட்களோட தன்மை, இதை பொறுத்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நீங்கள் உழைக்கும் போது நிச்சய வெற்றி கிடைக்கும். இதற்கான வழிகாட்டல்கள் தான் இப்போ நான் சொன்ன இந்த 10 தளங்களையும் இது பண்ணுறோம். இதெல்லாம் என்னால் பண்ண முடியலைங்க, டெலகிராமுக்கு வர முடியல அப்படின்னா வாட்ஸ்அப்பில் கேளுங்க. வாட்ஸ்அப்பில் நீங்கள் என்னிடம் இந்த பொருள் உள்ளது, இது விற்கணும் அப்படின்னு அப்படி சொல்லுங்கள். அல்லது இந்த பொருள் இந்த பயிர் வளர்க்கணும், என்ன செய்யணும் அப்படின்னு கேளுங்க. அல்லது இந்த பிரச்சனை இருக்குது, ஃபோட்டோ எடுத்து இந்த பூச்சி பிரச்சனை அல்லது நோய் மேலாண்மை, நோய் என்ன இருக்குது அப்படிங்கிற பிரச்சனைகளை எங்கள்கிட்ட சொல்லுங்கள். அல்லது தண்ணீரில் இந்த குறைபாடு இருக்குது, இந்த தண்ணீரில் இருக்க குறைபாடை எப்படி மாற்றணும். ஒவ்வொரு எந்த விதமான கேள்விகளாக இருந்தாலும் சரி, அது ஆடு வளர்ப்பு, மாடு வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, மீன் வளர்ப்பு, மண்புழு தயாரிப்பு, தேனீ வளர்ப்பு, பிற இடங்களில் என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற செய்திகள் தெரிஞ்சுக்க உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்கோ, நீங்கள் என்ன நினைக்கக்கூடாதுன்னா நான் இந்த மாதிரி கேள்வி கேட்டேன்னா குழுவில் இருக்கவங்க மற்றவங்க நீ கேவலம் நினச்சிருவாங்களோ இப்படின்னு நினச்சிக்கிட்டே பாதி விவசாயிகள் வாயை திறக்கிறது இல்லை. என்னை பொறுத்தவரை ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டா நிச்சயம் ஜெயிக்கலாம். கேளுங்க, வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் தயாராக இருக்கோம். கண்டிப்பாக நம்ம இயேசு மகான் கேளுங்கள் தரப்படும்னு சொல்லியிருக்காரு. நானும் நினச்சேன். நான் 3 வருடமாக நம்ம பிரிட்டோராஜ் சார்கிட்ட யார் எந்த கேள்வி நைட்டு 1:30க்கு மெசேஜ் போட்டாலும் வாட்ஸ்அப்பில் காலையில் ஒரு 5:30 6 மணிக்கெலாம் அதுக்குரிய பதில் தரக்கூடிய ஒரு நல்ல உயர் அதிகாரி, கிறிஸ்துவனுடைய போதனைகளை கடைப்பிடிக்கக்கூடிய ஒரு நல்ல மனுஷனை நான் பார்க்குறேன். இப்போ இந்த இயற்கை உரங்களில் நம்மளுக்கு விவசாயிகளுக்கு அசோஸ்பைரிலம், அப்புறம் ரைசோபியம், மெட்டாரைசியம், இந்த மாதிரி பேருக்கெல்லாம் சொல்கிறதுக்கு சிரமமாக இருக்கும். ஆனால் அது சம்மந்தமாக விளக்கம் கொடுத்து இந்த பொருட்களை இதுக்கு பயன்படுத்தினா இந்த நன்மைகள் வரும்னு சொல்லி நீங்கள் போய் உங்கள் வேளாண் துறை அதிகாரிகள்கிட்ட கேளுங்க. இல்லை அந்த அலுவலர்களுடைய எண் இது, இவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு அவங்களுடைய அவைலபிலிட்டி அவங்க இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கிட்டு போய் கேட்டுருக்கு வாங்கி பயன்படுத்துங்கன்னு சொல்லக்கூடிய நல்ல வழிகாட்டியாக இருக்கிறார். கண்டிப்பாக. அதனால் அவர் உண்மையிலே பாராட்டணும். இன்றைக்கி இந்த மாதிரி உயிர் திரவங்களை அரசாங்கம் விவசாயிகளுக்கு மானியத்தில் கொடுக்குது. ஆனால் விவசாயிகள் இது என்னத்துக்கு பயன்படுத்தணும், நம்ம உரக்கடையில் கிடைக்கிறத வாங்கி போடுவோம், உரக்கடைக்காரர் சொன்னால் சரியாக தான் இருக்குன்ற மனநிலையில் இருக்கிறாங்க ஒரு சிலர். ஃபாதர் சொல்கிறத இன்னும் ஒரு விஷயம் சேர்த்து சொல்லிடுறேங்க. அது எதுக்காக நாங்கள் அந்த உயிர் உரங்களை முக்கியமாக சொல்கிறோம் அப்படின்னு, இப்போ இன்றைக்கி கடலை புண்ணாக்கை எல்லோரும் வாங்கி நிலத்துக்கு கொடுக்குறாங்க. கடலை புண்ணாக்கோட விலை 50 ரூபாங்க. ஒரு ஏக்கருக்கு 20 கிலோ போடணுங்க குறைஞ்சபட்சம். அப்போ 1000 ரூபாய் ஆச்சுங்க. ஒரு தடவைக்கு 1000 ரூபான்னா மாதம் 2 தடவை, இந்த மாதம் ஒன்று அடுத்த மாதம் ஒன்று கூட 2000 ரூபாய் செலவுங்க. இதுக்கு பதிலாக பாஸ்போ பாக்டீரியான்னு ஒரு உயிர் உரம் இருக்குங்க, அதே வேலையை தான் செய்யும். 200 ரூபாங்க அதோட விலை. இப்போ இதுவே கையில் கொடுக்குறப்ப பயந்து நம்ம கொடுப்போம் 1000 ரூபாய் செலவு பண்ணுறப்ப. இப்போ இதுங்கிறப்ப 200 ரூபாய் 5 தடவை கொடுக்கலாம், நினைக்கிறப்பெல்லாம் கொடுக்கலாம். அதே மாதிரி சாணம் இல்லை, நான் என்ன செய்யட்டும், அசோஸ்பைலம்னு ஒரு திரவம் இருக்குங்க. இன்றைக்கி சாணம் ஒரு டிராக்டர் லோடு 2500 ரூபாங்க, அசோஸ்பைலம்ங்கிறது வெறும் 200 ரூபாங்க. அது 200 ரூபாய்க்கு வாங்குற இடத்துல இது 2500 ரூபாய்க்கு வாங்குற இடத்துல இது 2 லிட்டர் கூட வாங்கி கொடுத்துடலாம். சரிங்களா? அதே மாதிரி பவுடர், ஒரு சில பவுடர்கள்லாம் பார்த்திங்கன்னா 34 ரூபாயிலலாம் இருக்குங்க. அப்படிங்கிறப்ப குறைந்த விலையில் பண்ணுறப்ப விவசாயிகளுக்கு அந்த உற்பத்தி செலவு குறையும். ரெண்டாவது, எந்தெந்த பொருளை எதுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு தெரியாதுங்க. இன்றைக்கி சாதாரணமாக மல்லிகைப்பூவில் ஒரு சிவப்பாக மல்லிகைப்பூ மாறுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது என்ன அப்படின்னு சொன்னால் உள்ளே ஒரு மொக்கு புழு இருக்கும். இதுக்காக போய் நீங்கள் கடையில் கேட்டிங்கன்னா சர்வசாதாரணமாக ஒரு தெளிப்புக்கு 4000 ரூபாய் உங்களுக்கு மருந்து எழுதி தருவாங்க.
இப்போ நம்ம சொல்லக்கூடிய பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் பிடின்னு ஒரு பொருள் இருக்குங்க. அந்த பொருளை நம்ம தெளிக்கிறோன்னா 10 லிட்டருக்கு 100 மில்லி கலந்து அடிங்கன்னா ஒரு ஏக்கருக்கே 10 டேங்கு தான் வரும். அப்போ 1 லிட்டருங்க 200 அது 4000 ரூபாய், இது 200 இதுதான் வித்தியாசம். அப்போ இந்த பொருட்கள் வந்து இவ்வளவு மானியத்தில் இவ்வளவு எளிதாக கிடைக்கக்கூடியதை அரசாங்கம் வழி பண்ணியிருக்கு. ஆனால் விவசாயிகள் வந்து அது மேலே இன்னும் நம்பிக்கை வராதனால, ஆனால் இயற்கை விவசாயிகள் உண்மையில் எல்லாரும் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். நீங்க சொல்றப்போ ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணீங்க. இப்போ எல்லா விவசாயிகளுக்கும் இப்படி அரசாங்கம் மானிய விலையில இவ்வளோ தேவையான விஷயங்களை குறைந்த விலையில இருக்குது. ஆனா பயன்படுத்துவதற்கு நிறைய விவசாயிகள் முன் வருவதில்லை. ஏன்னா அவங்களுக்கு என்னன்னா அது மேல நம்பிக்கை வரல. இப்போ நீங்க பேசுறப்போ அந்த ஒரு விஷயத்தோட சொன்னீங்க. ஒரு டெலிகிராம் குரூப்ல கிட்டத்தட்ட 32,000 பேர் கிட்ட என்ன பண்றாங்கன்னா இவ்வளோ தனித்தனி குழுக்களாக அமைத்து அதுல 32,000 பேரை இணைத்து அவர்களுக்கான கேள்விகளுக்கு அவங்களுக்கான சந்தேகங்களுக்கு நீங்க விளக்கம் கொடுத்துட்டு இருக்கீங்க. ரெண்டையும் தொடர்புபடுத்தி பார்க்கும்போது கண்டிப்பா தொடக்க காலகட்டத்தில் இது நிச்சயமா சக்சஸ். இன்னைக்கு 32,000 அப்படிங்கிறது அப்போ 32,000 பேர் இருக்கிறாங்கன்னு இன்னைக்கு சொல்லிடலாம். ஆனா தொடங்கும் போது அதான் சொல்லுவாங்க, எப்பவுமே தொடக்கம் கடினமாகத்தான் இருக்கும். அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ ஒரு கட்டத்துல எல்லாம் ஒரு ஒரு மனநிலைக்கு நம்ம வந்துருவோம் இல்லையா? என்ன நம்ம இப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து செய்யலாம்னு நினைக்கிறோம், ஆனா எந்த பெரிய ஒத்துழைப்பும் இல்லையே, அப்படி என்னைக்காவது நினைச்சது உண்டா சார்? ரொம்பவே நினச்சிருக்கேன் சார். ஆக்சுவலாக வந்து எங்கள் வீட்டிலேயே அப்படி கேட்பாங்க. எங்கள் அப்பா அம்மா 2 பேரும் ஆசிரியர்கள் தான். இப்படி பேசிக்கிட்டே இருக்கியே, உனக்கு சங்கடமா இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. நான் அதை தான் அவங்கள்ட்டே சொன்னேன். நீங்கள் எனக்கு சொல்லி கொடுத்தா தான் நான் சொல்லு ஏன்னா அவங்க டீச்சர்ஸ். எங்கள் அப்பாவுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கப்ப பக்கத்தில் உட்காந்து பார்த்தா ஒரு விஷயத்தையே 10 தடவை திருப்பி 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 சொல்லுவார். எனக்கே சங்கடமாக இருக்கு. ஏன் ஒரு இத்தனை தடவை சொல்கிறார் அப்படின்னா, ஒருத்தரோட புரிதல் ரேஞ்சு வேறு. ஒரு சில பேருக்கு ஒரு தடவை சொன்னால் புரியும், ஒரு சில பேருக்கு 10 தடவை சொன்னால் புரியும். இப்போ விவசாயிகளாக வந்தவங்க யாராக இருக்க முடியும்? கொஞ்சம் படிச்சிருக்கவங்க ஏதோ ஒரு வேலைக்கு போயிடுவாங்க, ரைட்டுங்களா? ஒரு 2 தடவை சேர்த்து சொல்லாததுனால, புரியாததுனால அவங்க அந்த இடத்துல இருக்காங்க. ஒரு விவசாயத்தை அவங்களுக்கு புரிகிற ரேஞ்சில் இறங்கி வந்து காதுக்கு பக்கத்தில் உட்காந்து புரிகிற மாதிரி சொல்லணுங்கிறத எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தாங்க. அதனால் சொல்லி கொடுக்கணுங்கிறது என்னுடைய ஆசை. அது மட்டும் இல்லாமல் என் வீட்டில் வந்து என்னோட மனைவி, ஃபாதர் சொன்னார், நைட்டில் கூட 11 மணி வரலும் பதில் சொல்லிட்டு இருப்பேன், காலையில் 5:30க்கு எந்திரிச்சு பதில் சொல்கிறேன்னாலும் இதுக்கு என்னுடைய மனைவியும் என்னோட பிள்ளைங்களோட ஒத்துழைப்பு இல்லாமல் இது பண்ண முடியாது. அவங்க ஆக்சுவலாக விவசாயம் பின்னணி இல்லாதவங்க. இருந்தாலும் ஒரு தடவை விவசாயியோட கஷ்டம் என்ன அப்படின்னு ஒட்டஞ்சத்திரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் கூட்டி போய் காட்டினேங்க. அந்த சீனை பார்த்துட்டு தான் ஒரு விவசாயம், நம்ம சாப்பிட்ற பொருள் எங்கேருந்து வருது, அந்த விவசாயி எவ்வளோ கஷ்டப்படுறான், இந்த பால் எப்படி, அந்த மாடு எந்த புல்லை சாப்பிட்டு எப்படி வளருது அப்படிங்கிற அந்த சீனெல்லாம் அவங்க நேரில் நின்று பார்த்ததுக்கப்புறம் தான் என்னைய கை கழுவுன மாதிரி விட்டுட்டாங்க. நீ போய் செய், நல்லா செய் அப்படின்னு ஒவ்வொரு இடையும் ஊக்கப்படுத்துவாங்க. என்னை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள் எனக்கு நிறைய விவசாயிகள்கிட்டருந்து கிடைக்கிற செய்திகளை சேகரித்து தான் நான் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அவ்வளோதான். மற்றபடி நான் தனிப்பட்ட முறையில் எந்த விவசாயமும் பண்ணலை. அதே நேரத்தில் செய்திகளை, அவங்கவுங்களுக்கான செய்திகளை சரியாக சொல்லணும். ஒரு சில நேரம் ரொம்பவே டென்ஷன் ஆகும். அதாவது ஒரு பயிரோட மொத்த வாழ்நாள் 135 நாள் நெல் அப்படின்னா 70 நாள் ஆச்சு, நான் என்ன உரம் போடுறதுன்னு கேட்டு வருவாங்க. 70 நாளாக எதுவும் கொடுக்காம நான் என்ன போடுறேன்னு கேட்டு வருவாங்க. எனக்கு அந்த இடம் ரொம்பவே மனசு நம்ம எதுக்கு சொல்லணும் அப்படின்னு ரொம்பவே சங்கடமாயிடும். இருந்தாலும் அப்படியே நான் ஒரு சில நேரம் அப்படியே யோசிச்சுக்குவேன். யோசிச்சுட்டு திருப்பி எழுந்து வந்து சொல்கிறது. ஏன் இன்னைக்கு காலைல கூட இந்த நிகழ்ச்சிக்கு வரேன்னு சொன்னோன்னே எங்கள் அம்மா சொன்னாங்க, உன்னோட முழு பேரை சொல்லு, செபாஸ்டியன் பிரிட்டோராஜ்னு சொல்லு, எங்கே பார்த்தாலும் பிரிட்டோராஜ்னே சொல்கிற அப்படின்னாங்க. எனக்கு உண்மையில் இந்த 2 புனிதர்கள் பேரை பார்த்து பயங்க. சரிங்களா? அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் அந்த அளவுக்கு நம்ம எந்த வேலையும் செய்யலை. ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் தெரிஞ்சதுங்க, அவங்க அளவுக்கு அவங்க கடைபிடிச்ச ஒரே ஒரு இந்த பொறுமை, சாந்தம் அப்படிங்கிறத நம்ம மனசில் எடுத்துக்கணும். என்ன கஷ்டம் இருந்தாலும் நம்ம எந்த இலக்கை நோக்கி போகிறோமோ, விவசாயிகளுக்கு உதவி செய்யணும்னு வந்துட்டோம், அது எந்த லெவலாக இருந்தாலும் இறங்கி உதவி செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் சனிக்கிழமையெல்லாம் ஒவ்வொரு ஊருக்காக போய் விழிப்புணர்வு கூட்டங்கள் நடத்த போகிறோம். அதே மாதிரி நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸு 3 மணி நேரமோ 4 மணி நேரமோ அந்த மாதிரி கிளாஸ் நடத்திட்டுருக்கோம். யார் எப்போ எது கேட்டாலும் நம்ம சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி நானும் படிச்சிட்ருக்கேன், நிறைய கேட்டு தெரிஞ்சிட்ருக்கேன், சொல்லிகிட்ருக்கேன்.
ஏன்னா ஒரு சில நேரம் வருத்தங்கள் இருக்க தான் செய்யும். உடம்பு சரியில்லாமல் ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கப்ப கூட நான் எந்த நிலமையில இருக்கேன்னு அவங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் கேட்பாங்க, சார் வேலையாள் வந்துட்டான், 10 லிட்டர் 100 லிட்டர் தண்ணியில் எவ்வளோ கலக்கணும், கலந்தாதான் சார் கொடுக்க முடியும், இல்லைன்னா நான் வெட்டியாக உங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. அந்த நேரத்தில் என்னுடைய வழி அந்த இடத்துல தேவை கிடையாது. அப்புறம் அவங்களுக்கு சொல்லி அவங்கள, ஏன்னா நான் என்ன எடுத்துக்கிட்டேன், உற்பத்தி செலவை குறைக்கணும், அவங்கள ஜெயிக்க வைக்கணும். அப்படி தான் நம்ம செய்யணும்னு ஆசைப்பட்டோம். அந்த செயல் நோக்கி தான் செஞ்சிட்ருக்கேன். உண்மையிலே இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பா மன நிறைவே தரக்கூடிய ஒரு இதா இருக்குது இல்லையா? நீங்க சொல்லுங்க brother. சார் வந்து அவருடைய குடும்பத்தினுடைய ஒத்துழைப்பு இருக்கிறதுனால இப்போ வந்து நல்ல புரிதலோட செய்ய முடியுதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி திருச்சபையில் உறுப்பினர்ன்ற முறையில் ஒரு சபையில் ஒரு மெம்பராக இருந்துக்கிட்டு நினச்ச நேரத்தில் இப்படிலாம் செய்ய முடியாது, காசை வீணாக்குறேன்னு சொன்ன தலைவர்களோட பரவாயில்ல, நீ வந்ததுக்கப்புறம் மாற்றங்கள் தெரியுது, செய்கிற முழு ஈடுபாடோடு இருக்கிறேன்றதை உற்சாகம் கொடுக்குறாங்க. உண்மைதான். அப்போ வந்து நம்மளுடைய குடும்பத்தினர் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க சப்போர்ட் பண்ணும்போது உண்மையிலே இன்னும் நிறையா செய்யலாம், நிறைய சாதனையாளர்களை உற்பத்தி பண்ணலாம், இயற்கை விவசாயிகளை உருவாக்கணுன்ற நம்பிக்கை சாருடைய பணி மூலமாக நான் கற்றுக்கிட்டேன். அவரை செய்கிறதுல 10ல் 1 பங்கு நான் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். என்னுடைய மணப்பாறை பகுதியில் இன்றைக்கி வந்து இயற்கை விவசாய நண்பர்கள்னு ஒரு குழு ஆரம்பித்து அவங்களோட நாங்கள் வந்து இந்தந்த பொருட்களை இங்கே கிடைக்கும்னு சொல்லி மக்களுக்கு அறிமுகப்படுத்துறதுல பெருமைப்படுறோம். அப்போ சாருக்கு எப்படி அவருடைய குடும்பம் முழு சப்போர்ட்டோ, அதே மாதிரி திருச்சபையின் உறுப்பினன்ற முறையில் திருச்சபையினுடைய தலைவர்கள் வந்து, எங்கள் சபையினுடைய தலைவர்கள் வந்து உண்மையிலே நல்ல சப்போர்ட், மாரல் சப்போர்ட் இருக்குன்றத, அதே மாதிரி ஃபைனான்சியல் சப்போர்ட்டும் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றதையும் நான் இந்த நேரத்தில் சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். கண்டிப்பா பிரதர். ஏன்னா நமக்கு வந்து ஒரு மாரல் சப்போர்ட் இல்லாம நம்மளால எதுவுமே முன்னோக்கி செல்ல முடியாது. ஏன்னா உடன் இருக்கிறவங்க நமக்கு வந்து அந்த ஒரு கோஆபரேஷன்ஸ் கொடுத்தாதான் நம்மளால இன்னும் சிறப்பா, இன்னும் அதிகமா அப்படிங்கிற விஷயத்த வந்து நமக்கு செய்ய முடியும். இதை சொல்லும்போது விடுதியில படிச்சுட்டு இருக்கும்போது விடுதி இயக்குனர் என்ன பண்ணாங்கன்னா, இதே மாதிரி ஒரு இடம் இருந்துச்சு, தர்பூசணி போடலாம், அது எப்படி விளைவிக்கலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த டைம் எங்க பசங்க யாரெல்லாம் சேட்டக்கார பசங்களோ எல்லாரையும் உள்ள இழுத்து என்ன பண்ணாருன்னா வேலை செய்ய வச்சார். கடைசி அதனுடைய பிரதிபலன் எப்போ ஃபீல் பண்ணோம்னா, எக்ஸாம்லாம் முடிஞ்சு அதை வெளியே விற்கிறதுக்கெல்லாம் கொடுக்கல, பாடம் எல்லாம் சேர்ந்து சாப்பிடுவோம் அப்படிங்கிறப்போ அந்த ஒரு மகிழ்ச்சி. இப்போ அந்த வகையில் இன்னைக்கு வந்து நிறைய இளைஞர்கள் நிறைய பேர் வந்து ஒரு லட்சிய கனவோட இருக்கிறாங்க. என்ன செய்யறது, ஏது பண்றது தெரியல, நான் படிச்சிருக்கிறேன், படித்ததுக்கான வேலையில் எவ்வளோ விஷயங்கள் இன்னைக்கு பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கிற மத்தியில் இன்னைக்கு நீங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நீங்க பார்க்குறப்போ, ஓகே இது ஒரு வழி இருக்கின்றது, இது ஒரு நமக்கு வாய்ப்பு இருக்குது, நம்ம வந்து இதுக்கு வெளியே தேடி இடம் வேணும் தெரியல. வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன இடத்துல கூட நீங்க சொல்ற மாதிரி நம்ம இயற்கை விவசாயம் பண்ணுவதற்கான இடம் போதுமானது தான். அது நம்ம ஒரு தக்காளி விளைவிப்பதற்கோ இல்லை ஒரு கொடி தோட்டம் அமைப்பதற்கோ சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. அப்போ அந்த வகையில் எனக்கு நிறைய பேர் நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்காங்க. இளைஞர்களுடைய பெற்றோர்கள், இளைஞர்களுடைய வழிகாட்டிகள் அப்படி நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நீங்க 2 பேரும் சொல்லக்கூடிய ஒரு ஆலோசனை? இயற்கை விவசாயத்தை நம்புங்க, நிச்சயம் நம்ம நல்லா இருப்போம். இதுதான் என்னுடைய ஒரே ஒரு வார்த்தை. ஏன் நிறைய இடங்கள் தமிழ்நாட்டில் தரிசு நிலமாக இருக்குது, அவங்களுக்கு என்ன விதமான வாய்ப்புகள் இருக்குது. என்னால் தோட்டத்துக்கு மாதம் ஒரு தடவை தான் போக முடியும். ஆனால் நான் ஒரு விவசாயம் பண்ணணும், அதுலேருந்து எனக்கு ஒரு வருமானம் வரணும். அப்போ நான் என்ன செய்யணும்? என்னால் 15 நாட்களுக்கு ஒரு முறை போக முடியும், வாரம் ஒரு முறை போக முடியும், 4 நாட்களுக்கு ஒரு முறை தான் போக முடியும். உங்களுடைய சூழ்நிலை எந்த மாதிரி இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரியான ஒரு சாகுபடி முறைகளை உங்களால் கையில் எடுக்க வாய்ப்பு இருக்குது. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேங்க, எனக்கு வேலியே போட முடியாது, ஆனால் தண்ணி இருக்குது, வேலி போட முடியாது, ஒரு பயிர் வளர்க்க முடியும், அதுலேருந்து எனக்கு பணம் வரணும். 4 வருடத்துலேருந்து 5 வருடத்தில் பணம் வரணும். களிமண் பூமியாக இருந்தால் சவுக்கு போட்டுடலாங்க, அது எந்த பயிரும் எந்த ஆடு மாடும் வந்து கடிச்சிட்டு போகாது. அதே நேரத்தில் கண்டிப்பாக அதை வாங்கிக்கிறதுக்கு நிறைய விதமான கம்பெனிகள் நம்மளை சுற்றி இருக்குது. மரப்பயிர் விவசாயம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விவசாயங்க. மாதம் ஒரு முறை நீங்கள் அல்லது நீண்ட நாளுக்கு ஒரு முறை தோட்டத்துக்கு போகணுன்னு நினச்சிங்கன்னா, அப்போ இளைஞர்கள் வந்து எங்கே இருந்தாலும் நீங்கள் ஒரு மரப்பயிரை அடிப்படையாக வச்சிங்கன்னா, அதுவும் மண்ணுக்கேற்ற மாதிரி மரங்கள், காலத்துக்கு ஏற்ற மாதிரி மரங்கள் என்னங்கிறத ஒரு லிஸ்ட்டு போட்டு அந்த லிஸ்ட்டில் உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் வளர்க்கலாம். 1. 2வது, அடிக்கடி போகிறதா இருந்ததுன்னா என்ன விதமான செயல் திட்டங்கள். நீங்கள் ஐடியில் வேலை பார்க்குறீங்க, ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் லீவு, என்னால் அப்போ மட்டும்தான் போக முடியும் அப்படின்னாலோ, அல்லது எங்கள் அப்பா போய் பார்த்துக்குவார் சார், நான் இந்த வேலையில் இருக்கேன், அப்பா போயிட்டு வர்றதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பயிரை சொல்லுங்கள். அதிகமான எண்ணிக்கையில் போகக்கூடாது, ஆனால் ஒரு 75 நாள்லேருந்து 90 நாளில் ஒரு வருமானம் வரணும் சொல்லுங்கள். 45 நாளில் ஒரு வருமானம் எனக்கு வரணும். எந்த விதமான ரகங்க கேட்குறீங்களோ அதை நம்மளால் சொல்ல முடியும். ஆனால்
நான் திருப்பி திருப்பி சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நிலத்தை சும்மா போடாதீங்க. தண்ணீர் வசதி இருக்கா, ஏதாவது ஒரு பயிர் பண்ணுங்க. அல்லது தண்ணீர் வசதியே இல்லை, மானாவாரி நிலம், கொஞ்சம் முன் தயாரிப்போடு இருந்து ஆடி மாதத்திலிருந்து இந்த ஜனவரி மாதம் வரையிலும் மழை வரக்கூடிய காலத்துக்கு ஏற்ற மாதிரி செஞ்சு நிலம் சும்மாவே கிடக்கிறத விட அதுலேருந்து ஒரு 10 காசு சம்பாதிக்கணுங்க. அந்த அளவுக்கு நம்மளுடைய வழிமுறைகளை வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி தேவை. உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேங்க. ஒவ்வொரு வருடமும் அரசாங்கம் நம்மளுடைய உளுந்து அப்படிங்கிற ஒரு பயிர் வகைக்கு வெளிநாடுகள்லேருந்து அவ்வளவு டன் இறக்குமதி பண்ணுறாங்க. ஆனால் நம்மளுடைய இடம் இவ்வளோ மிச்சம் கிடக்கு. நம்ம நினச்சோம்னா உதாரணத்துக்கு 35,000 டன் அவங்க இறக்குமதி பண்ணால் நம்ம இங்கே உற்பத்தி பண்ணி அந்த 5,000 குறைக்கலாம். 30,000 டன் அப்படின்னு கூட வாங்கிக்க. அப்போ 5,000 டன் நம்ம உற்பத்தி பண்ணி கொடுக்குறப்ப அரசாங்கத்துக்கு மிச்சமாகும், நமக்கும் பணம் கிடைக்கும். நிலம் சும்மா இருக்க வேண்டியதில்லை. எந்த பயிருக்கு எப்போ டிமாண்ட் இருக்குது, எதிர்காலம் எப்படி போகும் அப்படிங்கிறத நல்லா உத்து பார்த்து அந்த மண்ணுக்கு ஏற்ற மாதிரி விவசாயம் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்கலாங்க. நீங்கள் ஐடியில் வேலை பார்த்தாலும் சரி, வேறு எந்த இதில் வேலை பார்த்தாலும் சரி, நீங்கள் இப்படி சொல்லுங்கள், என்கிட்ட இவ்வளவு தான் பணம் இருக்குது, என்னால் இந்த அளவு பணம் தான் என்னால் கொடுக்க முடியும், அதில் ஆனால் எனக்கு லாபம் வரணும் சொல்லுங்கள். அதற்கேற்ற மாதிரி ஒரு வழிமுறைகள் போட்டு கொடுக்கலாம். செய்யுங்க. ஒரு தடவை சின்னதாக செஞ்சு பாருங்கள். வெற்றி அடைஞ்சால் கண்டிப்பாக பின்னாடி வருவீங்க. சரிங்களா? நீங்கள் நல்லதாக இருக்கணுங்கிறதா எங்களுடைய ஆசை. இயற்கை விவசாயத்தை நம்புங்க, நிச்சயம் நம்ம நல்லா இருப்போம். இயேசு பிறந்த இஸ்ரேல் பூமி வந்து வறண்ட பாலைவனம் மாதிரி தான். ஆனால் நம்ம இந்திய தாய் திருநாடு எல்லா வளங்களும் நிறைந்த பூமி. அப்படின்றப்ப அவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையிலையும் இயேசு வந்து உலக மீட்பராக இருந்தாலும் அவங்க அப்பா மாதிரி தச்சு தொழிலையும் செஞ்சார், விவசாயத்தில் ஈடுபட்டு இருக்கார், விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாருன்னு எங்கே ரெஃபரன்ஸ் இல்லாலும், ஆனால் அவருடைய நண்பர்களாக இருந்தவங்க எல்லாரும் மீனவர்களாக இருக்கட்டும், இல்லைன்னா சாதாரண புறந்தள்ளப்பட்ட மக்களாக இருக்கட்டும், கட்டாய விவசாயிகளும் அவங்களோட இருந்திருப்பாங்க. அப்போ நம்ம வந்து இஸ்ரேல் பூமியிலேயே அவங்க வந்து நவீன தொழில்நுட்பங்களை வச்சு விவசாயம் செஞ்சு இன்றைக்கி வந்து எல்லாருக்கும் ஒரு முன்னுதாரணமான நாடாக இருக்க முடியும்னா, நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய வளங்களை நம்ம வந்து சரியான முறையில் பயன்படுத்தினா, நம்மளுடைய அறிவை வளர்த்து கொண்டோம்னா, இல்லை நம்மளுக்கு தெரியாத விஷயங்களை தெரிந்த மனிதர்களிடமிருந்து தெரிந்து கொண்டோம்னா கட்டாயம் நம்ம வந்து இயற்கை விவசாயம் செஞ்சு நல்லது செய்ய முடியும். இப்போ வந்து இயேசுவினுடைய தாய் சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு கடைசி வரை கஷ்டப்பட்டாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி விவசாயத்துலையும் கஷ்டங்கள் வரும். கட்டாயம் கஷ்டங்கள் இல்லாமல் நம்ம வந்து சாதிக்க முடியாது. நான் சொன்னது மாதிரி நம்ம ஆரம்ப கட்டத்திலேருந்து இறுதி கட்டம் வர விவசாயத்தில் பல பிரச்சனைகள் நம்மளுக்கு வரலாம். நம்ம நினைக்கிறது ஒன்றா இருக்கும், நடக்கிறது வேற மாதிரி இருக்கும். இந்த பூ நல்லா இருக்கும், இன்னொரு 5 நாள் நல்லா இருக்கும்னு நினைப்போம், அன்னைக்குன்னு மழை பெஞ்சு கெட்டு போகலாம், இல்லை வெயில் பயங்கரமாக அடித்து கருகி போகலாம். அப்போ இந்த மாதிரி இருந்தாலும் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்திக்கிட்டு நம்ம வந்து நம்மளுடைய செய்கிற காரியங்களில் வெற்றி அடையணுன்ற ஒரு எண்ணத்தோடு செஞ்சோம்னா கட்டாயம் இயற்கை விவசாயத்தில் நம்ம சாதிக்க முடியுன்றதான் அசைக்க முடியாத நம்பிக்கைன்னு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கண்டிப்பா பிரதர். ஸோ 2 பேர்கிட்டையும் இன்னைக்கு ஒரு சிறப்பான நாளில் பேசுகிறோம். உண்மையிலே மனிதருக்கு ஒரு நிறைவாக இருக்குது. சொல்ல என்னன்னா நமக்கு இந்த விஷுவல் ஸ்க்ரீன் ஒன்று ஓடும் இல்லையா மைண்டில், இது இப்படிலாம் பண்ணலாம், இதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறப்ப அந்த 2மே அவ்வளோ விஷயங்கள் ஒரு நிச்சயம் நிகழ்ச்சி பார்த்துக்கூடிய அன்பர்களுக்கும் அந்த உணர்வு கிடைச்சிக்கும். எனக்கு கடைசி ஒரே ஒரு சின்ன கேள்வி என்ன அப்படின்னா, கேள்வி வந்து உங்களுக்கு வந்து விசித்திரமாக கூடாதுன்னு சொல்ல, என்ன இப்படியும் அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கலாம். என்னன்னா நம்ம இன்னைக்கு வாழக்கூடிய வாழ்க்கை என்னன்னா ஃபாஸ்ட் ஃபுட் லைஃப் அப்படிங்கிற மாதிரி, எல்லாம் விரைவாக இன்ஸ்டண்ட்டாக எனக்கு என்ன நடக்கும் உடனே அப்படின்னு. இப்போ நீங்கள் சவுக்கு மரம் போட்டு வளர்க்கலாம், 4 ஆண்டுகளில் ஒரு பலனை படலாம் அப்படின்னு சொல்லுங்க. பார்க்கக்கூடிய எல்லாருக்கும் ஒரு சின்ன நப்பாசம் ஒன்று இருக்கும். இன்ஸ்டண்ட்டாக எனக்கு இமிடியட்டாக ஒரு நான் லாபத்தை பெற்றுக்கொள்வதற்கோ இல்லை வருமானத்தை பெற்றுக்கொள்வதற்கோ ஏதாவது இயற்கை விவசாயத்தில் செய்ய முடியுமா அப்படின்னா அதற்கான பதில் இருக்குதா? கீரை வளர்ப்புல இமிடியேட்டா வருமானம் வரும். ஆமா, அது சாரு கேரண்டி கொடுக்கல. இல்லை, அது 21 நாளில் வளர்ற பயிர் வந்து நம்மளோட கீரை. அதில் பல வகையான கீரைகள் இருக்குங்க. வெந்தயக்கீரை அப்படிங்கிறது வாரம் ஒரு முறை தான் சாப்பிட்லாம். சக்கரவர்த்தி கீரை வாரம் ஒரு முறை தான் சாப்பிட்லாம். ஆனால் அரைக்கீரையோ தண்டுக்கீரையோ நிறையா டைம் சாப்பிட்லாம். புளிச்சக்கீரையில் பச்சை இருக்குங்க, சிவப்பு இருக்குங்க.
நிறைய விதமான கீரைகள் இருக்குது. தாராளமாக எது வேணாலும் நம்மளுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி 21 நாளில் நீங்கள் உற்பத்தி பண்ண முடியும். அதற்கு அடுத்தது அப்படின்னா முள்ளங்கி. 45 நாள்லங்க. 45 நாள் தான் அதோடைய பயிர். தாராளமாக நம்ம உற்பத்தி பண்ணிடலாங்க. அதுக்கப்புறம் எல்லா விதமான பயிர் வகை பயிரும் பார்த்திங்கன்னா 65 நாள்லேருந்து 75 நாளுங்க. 2 மாதம் 2.5 மாதம் இந்த அளவு. நீங்கள் ரொம்ப மோசமாக போனாலும் கடலையெல்லாம் நிலக்கடலை எடுத்துட்டிங்கன்னா 110 நாளுங்க. 3.5 மாதம் இவ்வளோ. இந்த அளவுக்கு நீங்கள் பண்ணாலே போதுங்க. சரிங்களா? நீங்கள் ஒன்றுமே அதிக சிரமப்படாமல் நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்களை மட்டும் கண்டிப்பாக கடைபிடிச்சிங்கன்னா, நான் பார்க்குறது ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறேன்னா, நான் நிறையா சொல்லுவேங்க, செய்கிறேன் செஞ்சுட்டேன்னு என்கிட்ட சொல்லிட்டாங்க, செஞ்சுருக்க மாட்டாங்க. எனக்கு அது ரொம்ப வருத்தமாக இருக்கும். ஏன்னா செஞ்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஜெயிக்கலாம். உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேங்க. நார்மலாக கடலையில் 500 கிலோ எடுப்பாங்க. ஒரு ஏக்கரில் 500லேருந்து 600 கிலோ எடுப்பாங்க. நான் ஒரு சில ரக கடலையில் 1500 எடுக்கணும்னு சொல்கிறேன். சரிங்களா? 10 ரூபா வைங்க. 500 × 10 5000 ரூபாங்க. 1500 × 10 15000. 10,000 ரூபா கூட கிடைக்குது இல்லைங்களா உங்களுக்கு? சரி, 10,000 வேண்டாம், 1500 வேண்டாம், அதில் இன்னும் கொஞ்சம் குறைச்சிக்கங்க, 1000 வைங்க. ஒரு 5000 ரூபா கூட கிடைக்கும் இல்லைங்களா? அதை ஏன் கேட்கக்கூடாது? ஒருத்தர் சொல்லி ஏன் கேட்கக்கூடாது? இதுதான் நான் நினப்பேன். கேட்டால் நல்லா செஞ்சிடலாம். சரிங்களா? நீங்கள் கேட்குறது அடிப்படையில் என்ன அப்படின்னா, ஒரு உயிர் வளர்க்குறோம். சரிங்களா? ஒரு உயிரை வளர்க்குறோம். அது உடனடியாக வளர்ந்து அப்படிங்கிறது பெருசாக வராதுங்க. சரிங்களா? அதனால் விவசாயம் சார்ந்த தொழில்கள் நிறையா இருக்குங்க. சின்ன சின்ன தொழிலாக இருக்குது. அதை நம்ம உற்பத்தி பண்ணுறது மட்டுமே யோசிக்க வேணாங்க. அடுத்து அதை எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறது, எவ்வளோ தேவைகள் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் செய்யலாங்க. உதாரணத்துக்கு பார்த்தா, நிலக்கடலையை கூழாக்கி அந்த கூழாக்குன்னு திரவம் கேட்குறாங்க. இதை செய்து கொடுக்க ஆள் இல்லை. இதை நம்ம இங்கே உட்காந்துட்டே கூட செய்யலாங்க. இப்போ நமக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த நிலக்கடலை கூழை யார் கேட்குறாங்க, எவ்வளவு அளவு கேட்குறாங்க, அது மட்டும் தெரிஞ்சிட்டாங்கன்னா எங்கேருந்து வாங்கலாம், எதை கூழாக்குன்னா அவர் கேட்குற டேஸ்ட்டு கிடைக்கும். இந்த நாலேஜை மட்டும் கற்றுக்கணுங்க. கற்றுட்டோம்னா கண்டிப்பாக இதை கொடுக்கலாம். அப்படி கொடுத்தோம்னா நீங்கள் ஐபேக்கோவில் ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது நரன்னு ஐஸ்கிரீமில் ஒட்டுது பார்த்தீங்களா, அதுவுமே கடலை தான். சரிங்களா? அந்த கடலை அதுக்குள்ளே அது எப்படி யாரோ ஒருத்தர் அரைச்சி கொடுத்ததுனால தானே ஐஸ்கிரீமுக்குள்ளே போயிருக்கு. அதை நம்ம செஞ்சு கொடுக்கலாம்ல. அவங்க வாங்க தயாராக இருக்காங்க, செஞ்சு கொடுக்க ஆள் வேணும். இது மாதிரி சின்ன 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 விஷயங்களாம் அவ்வளோ இருக்குங்க. கண்டிப்பாக இயற்கை விவசாயத்தோட நம்ம அதிக கஷ்டப்படாமல் செய்யணும்னா உயிர் வேளாண்மைன்னு பயோடைனமிக்னு ஒரு விவசாயம் இருக்குது. தமிழர் வேளாண்மைன்னு ஐயா ஞானப்பிரகாசம் ஐயா அறிமுகப்படுத்தியிருக்காரு. தமிழ்நாட்டில் இன்றைக்கி நிறைய இளைஞர்கள் அவரை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ இந்த மாதிரி மாற்று விவசாயங்கள், அதாவது நம்ம பாரம்பரியத்தில் செஞ்சுக்கிட்டு இருந்த விவசாய முறையே இப்போ கடைப்பிடிச்சோம்னா கட்டாயம் சிரமங்கள் தான் இருக்கும். அப்போ இன்றைய காலகட்டத்தில் எது அதிக உழைப்பு இல்லாமல் அதே நேரத்தில் நம்மளுடைய அறிவை பயன்படுத்தி தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி சிறப்பான விவசாயம் செய்யணும்னா மாற்று விவசாயங்கள்னு சொல்லக்கூடிய தமிழர் வேளாண்மை, இல்லைன்னா உயிர் வேளாண்மை பயோடைனமிக். அப்போ இந்த மாதிரி விவசாயங்களை பற்றிலாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இது எல்லாமே யூடியூப்பில் அவைலபிள். எல்லாத்தையுமே இன்றைக்கி நம்ம சோஷியல் மீடியான்னு சொல்லக்கூடிய சமூக வலைத்தளங்களில் கிடைக்கிது. இதையெல்லாம் படித்து தெரிஞ்சுக்கிட்டு, இல்லை அதையெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நம்மளால் இந்த விஷயங்கள் செய்ய முடியுமா, இதில் வருமானம் பார்க்க முடியுமா அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு செஞ்சோம்னா கட்டாயம் செய்யலாம். பொங்கல் தினத்தில் முக்கியமாக நான் 3 விஷயங்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன். பொங்கல்ன்றது போகி, பழையன கழிதலும் புதியன புகுதலும். அப்போ நம்மள்கிட்ட பழைய சித்தாந்தங்களை மறந்துடும். விவசாயமாக நம்ம பண்ணக்கூடாது, அது ஒரு இழிவான நிலைன்னு நினைக்கக்கூடாது. விவசாயிகள் இல்லைன்னா உலகத்தில் எந்த தொழிலும் நடக்காது. அதுதான் வள்ளுவர் ஐயா 2000 வருஷத்துக்கு முன்னாலே சொல்லிட்டு போயிட்டார். அப்போ எப்படி ஒரு கப்பலை இல்லை ஒரு விமானத்தை ஓட்டுறதுக்கு ஒரு மாலுமி தேவையோ, மனிதர்கள் உயிர் வாழ்வதற்கு விவசாயிகள் தேவை. விவசாயிகள் இல்லாமல் யாரும் உயிரோடு வாழ முடியாது. அப்போ விவசாயத்துக்கு மதிப்பு கொடுப்போம். பழைய சித்தாந்தங்களை மறந்துடுவோம். மாற்று சிந்தனையோட இன்றைக்கி இருக்கக்கூடிய நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி நம்ம விவசாயத்தை மகிழ்ச்சியாக செய்ய கற்றுக்குறோம். அதில் சிரமங்கள் இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம், பிரச்சனைகள் வரலாம். ஆனால் அதுக்கு வாழ்க்கை முடிய போகிறதில்ல. அதோட கட்டாயம் போகி போனதுக்கப்புறம் தை மாதம் பிறக்கும்,
தை பிறந்தால் வழி பிறக்கும்ன்ற நம்பிக்கை நம்மளுக்கு வரணும். அப்போ நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு சின்ன செயலும் நமக்கு நல்லது செய்யும், நம்ம வீட்டுக்கு நல்லது செய்யும், நம்ம உற்றார் எல்லாருக்கும் நல்லது செய்யும், நம்ம ஊருக்கு நல்லது செய்யும். நான் அதை வாங்கி சாப்பிடக்கூடிய எல்லா மக்களும் உலகத்தில் எங்கே இருந்தாலும் அவங்களுக்கு நல்லது செய்கின்ற ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷனோட நம்ம செயல்படணும். தை பிறந்தால் மட்டும் பத்தாது. அடுத்து நம்ம தமிழர்களுடைய மிக சிறப்பான வழிபாடுனா அடுத்து மாட்டுப்பொங்கல். அப்போ நம்மளுக்கு உதவக்கூடிய அனைத்து ஜீவன்களுக்கும் நன்றி சொல்லணும். நன்றி சொல்லாமல் வாழ்க்கை வாழ்ந்தோம்னா நம்ம மனிதர்கள் கிடையாது. அப்போ நன்றி அந்த நல்ல எண்ணத்தோட நம்ம ஆடு மாடு கோழி நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா ஜீவன்களுக்கும் மரங்கள் செடி கொடிகள் எல்லாத்துக்கும் உசுர் இருக்குது, அவைகளுக்கும் உணர்வுகள் இருக்குன்றதை மதித்து அவைகளும் நம்மளுடைய வாழ்க்கையில் முக்கியமான அங்கம் வகிக்கின்றன்றதை மறந்துடக்கூடாது. அப்போ அவைகளுக்கு நன்றி செலுத்தி நம்ம விவசாயம் செய்வதில் பெருமை அடைந்தோம்னா கட்டாயம் நம்ம வாழ்க்கையும் நல்லாயிருக்கும், நம்மளுடைய பொருட்களை சாப்பிட்ற மக்களும் மன மகிழ்ச்சியோடையும் உடல் நலத்தோடையும் வாழ்வாங்கன்றதை உறக்க சொல்லணும்னு நான் ஆசைப்படுறேன். கண்டிப்பா பிரதர், நீங்க சொன்ன 2 பேருமே சொல்லி நீங்க பேசுற இவ்வளவு பகிர்வுகள் என்ன எனக்கு விவிலிய வசனத்தை மேற்கோள் காட்டுது அப்படின்னா, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள். அதுதான். ஸோ இன்னைக்கு இயற்கை விவசாயம் நிறைய நேரங்களில் ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போடுறதுக்கும் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்கும் ஒரு பெரிய கூட்டம் இருக்குது. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சி பார்த்த அன்பர்கள் அதன் வாயிலாக தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் நிச்சயமாக இது குறித்த தகவல்களை நாம் தேடும்போது அதை பெற்றுக்கொள்ள முடியும், அதை கேட்கின்ற பொழுது அதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் நல்ல புரிதலை கொடுத்துருக்குது. ஸோ மகிழ்ச்சியான ஒரு நாள், மன நிறைவை தரக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான பகிர்வு உங்கள் 2 பேர்கிட்ட இருந்தோம். இயற்கை விவசாயம் சம்பந்தமா எப்படி பெரியவரை தொடர்பு கொண்டு சார்கிட்ட கருத்துக்களை பெற்றுக்கொள்ள முடியுமோ அதே போல என்னையும் தொடர்பு கொண்டா இயற்கை விவசாயம் சம்பந்தப்பட்ட எனக்குப்பட்ட அனுபவங்களை நான் பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்குன்றதை இந்த நேரத்தில் சொல்றதுல பெருமைப்படுகிறேன். கண்டிப்பா பிரதர். முக்கியமாக தினசரி ஜெபமாலை சொல்லும்போது விவசாயிகள் நல்லா இருக்கணும், விவசாயம் செய்கிறவங்க எல்லாரும் மனமகிழ்ச்சியோட இந்த உணவை உற்பத்தி பண்ணி தரணும்னு தினமும் ஒரு 10 மணி ஜெபமாலை சொல்லிக்கிட்டா விவசாயம் செய்யக்கூடிய எல்லாருக்குமே உண்மையிலேயே அது ஒரு மாரல் சப்போர்ட்டாக இருக்கும். அதனால் தினசரி நீங்கள் ஜெபமாலை சொல்லும்போது விவசாயிகளுக்காக, விவசாயிகளோடு தொடர்பில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் அவர்களுடைய குடும்பத்தினரும் நல்லா இருக்கணும்னு வேண்டுதல் பண்ணிக்கோங்க. நம்ம தோட்டத்தில் விளையக்கூடிய பொருட்களை அதிகமாக விரும்பி வாங்குவோம். ஆப்பிளும் ஆரஞ்சும் கேரட்டும் எங்கெங்கேயோ விளைஞ்சு நம்ம மக்களுக்கு சத்துள்ள உணவுன்னு சொன்னாலும் உண்மையிலே அவைகளை விட இன்னும் சத்து மிகுந்த உணவுகள் நம்மளுடைய பாரம்பரிய உணவுகள். அந்த பாரம்பரிய உணவுகளை குறிப்பாக சிறுதானியங்களை நம்ம விரும்பி சாப்பிடுவோம், நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம், இதில் உள்ள மகத்துவத்தை புரிய வைப்போம். அப்போ தான் நம்மளுடைய எதிர்கால தலைமுறை நல்ல உடல் நலம் மனபலமும் உள்ள மனிதர்களாக வாழ முடியும். நல்ல கிறிஸ்தவங்களாக வாழ்ந்து மதிப்பீடு கொண்ட கிறிஸ்தவர்களாக மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டான வாழ்க்கைக்கு வாழக்கூடிய தலைவர்களாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் தினமும் நீங்கள் எங்களுக்காக விவசாயத்தில் ஈடுபடக்கூடிய நல்ல உள்ளங்களுக்காக ஜெபம் பண்ணணும்னு உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பாக நிச்சயமாக நம்முடைய அன்பர்கள் அதை நிறைவேற்றுவார்கள். சிறப்பு பிரதர், உங்களோட பேசுனது ரொம்ப மகிழ்ச்சி. மீண்டும் நன்றி. நம்ம அப்படியே நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். மாதா தொலைக்காட்சி அன்பர்களே, தை திருநாளாம் பொங்கல் திருநாளில் மன நிறைவை தரக்கூடிய பல பகிர்வுகளை கேட்டுக்கொண்டோம். நம்முடைய சகோதரர் அவர்களும் நம்முடைய சிறப்பு அழைப்பாளர் அவர்களும் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க நாம் அனைவரும் இயற்கை விவசாய வழியில் பயணிக்க இந்த தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளில் நாம் உறுதி கொள்வோம். உங்கள் அனைவரையும் மற்றும் ஒரு சிறப்பு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க.